அனைவருக்கும் வணக்கம். இணைய வழி வகுப்பு ஆகாய மனம் முதல் வகுப்பின் தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பு. இந்த ஆகாயம் மனம் என்ற வகுப்பின் முதல் வகுப்பில் உள்ள ஒரு சில கருத்துக்களை மீண்டும் சொல்லி அதோடு தொடர்ந்து மற்ற விஷயங்களும் இதுல நம்ம உரையாடலா பகிர்ந்துக்கலாம். ஆகாய மனம் என்ற இந்த பெயரின் இதில் கொடுக்கப்பட்ட தலைப்பின் அர்த்தம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆகாயம் என்பது அண்ணாந்து பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் நமக்கு வழங்கப்பட்ட புலன்கள் வழியாக, கண் என்ற புலன் வழியாக பார்த்து அறிந்து கொள்ளும் கூடிய நிலையில் இருக்கிறது. அது அருவமாக உள்ள ஒரு உரு. அதாவது அருவமாக உள்ள உரு என்றால், அது ஒரு உருவ நிலையில் உள்ளது. ஆனால் அது அருவமாக உள்ளது. இப்போ ஆகாயத்தின் நிறம் என்ன? அப்படின்ற கேள்விய கேட்டா, உங்க எல்லாருக்குள்ளுமே ஒரு பதில் வரும். ஆகாய நிறம் நீலம் அப்படின்னு. மாலை வேளையில் ஆகாயத்தின் நிறம் என்ன? அதிகாலை வேளையில் ஆகாயத்தின் நிறம் என்ன? மழை மேகங்கள் கூடும்போது ஆகாயத்தின் நிறம் என்ன? இப்படி கேள்விகளை கேட்க கேட்க உங்களிடம் இருந்த பதில் வேறு வேறு வண்ணங்களை சொல்லிக் கொண்டே இருக்கும். அப்போ அப்படி என்றால் இறுதியாக இந்த ஆகாயத்தின் வண்ணம்தான் என்ன? அப்படி என்றால், அது காலை வேளையில் இந்த நிறத்திலும், மதிய வேளையில் இந்த நிறத்திலும், அந்தி வேளையில் இந்த நிறத்திலும் இருக்குன்ற அப்படி பதில் சொல்ல முடியாது இல்லையா? இப்ப இதுதான் அதனுடைய கலர். இதுதான் அதனுடைய வண்ணம் அப்படின்னு அறுதியிட்டு சொல்ல முடியாது. இந்த ஆகாயம் என்பது மூலத்திலிருந்து வெளிப்பட்ட அணுக்களின் கூட்டு. கூட்டு தான் இது ஆகாயம்ன்றது. இந்த ஆகாயம் என்பது வண்ணமற்றது. வண்ணமே இல்லாத ஒன்று. வண்ணமே இல்லாத ஒன்றை நமக்கு வழங்கப்பட்ட புலன்களில் கண் என்ற புலன் வழியாக அதை பார்க்கவோ, உணர்ந்து கொள்ளவோ, அறிந்து கொள்ளவோ முடியாது. ஆனால் அது ஒரு நிலை மாற்றத்தில் நம் கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலையில் இருக்கிறது. அது இதுதான் வண்ணம் என்று தீர்ப்பு எழுத முடியாது. இப்படி இருக்கின்ற ஆகாயம், இது அணுக்களின் கூட்டு. மூலத்திலிருந்து புறப்படும் அணுக்களின் கூட்டு. இன்னும் அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆகாயம் என்ற முதல் பூதம் நமது உடலில் மனமாக இருக்கின்றது. மனம் நமக்குள் வழங்கப்பட்ட அறிவு நிலைகள் நமக்கு என்று சொல்வதை விட இந்த உயிரின கூட்டங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவு நிலைகள் இருக்கின்ற அறிவு நிலைகள். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை அப்படி என்பது எல்லாருக்குமே தெரியும். இது எப்படி நமக்கு அறிந்து கொள்ளப்பட்டது? 6 அறிவு அப்படின்னு இருக்கு என்பதை எப்படி அறிந்து கொண்டோம்? விஞ்ஞானம் வழியாகவா? மெய்ஞானம் வழியாகவா? மெய்ஞானம் வழியாகத்தான். மெய்ஞானம் வழியாக யார் நமக்கு உணர்த்தியது? இறையை உணர்த்திய இறையலாளர்கள் மூலியமாக நமக்கு உணர்த்தப்பட்டது. அதை மறுக்கவோ, மறுத்து பேசவோ விஞ்ஞானத்தாலும் முடியாது. திருவாசகத்தில் திருமூலர் உணர்த்திய அறிவு நிலைகள். ஓரறிவதுவே உற்றறிவதுவே தொடு உணர்ச்சி. ஈரறிவே இரண்டோடு கண்ணே. மூவறிவதுவே மூன்றோடு மூக்கே. நான்கறிவதுவே நான்கோடு நாக்கே. ஐந்தறிவதுவே ஐந்தோடு செவியே. ஆறறிவதுவே அவற்றோடு மனமே. இப்படி உணர்ந்து வெளிப்படுத்திய
இந்த அறிவு நிலைகளை ஒரு காலும் ஒருவராலும் மறுத்தோ, தவறு என்று சுட்டிக்காட்டவோ முடியாது. இப்படி வழங்கப்பட்ட அறிவு நிலைகளில் நமக்கு கொடுக்கப்பட்ட புலன்கள் 5 புலன்கள் நம்மளால் பார்க்க முடியும். கண், காது, மூக்கு, வாய், செவி. 6வது அறிவாகிய மனம் என்பது புலன்களால் பார்க்கவோ, உணரவோ முடியாத தன்மையில் இருக்கிறது. ஐம்பூதமும் அப்படித்தான். ஆகாயம் என்பதை கண்களால் பார்க்க முடியாது. அடுத்த பூதமான காற்று உணர முடியும். அதற்கு அடுத்த பூதமான நெருப்பு பார்க்க முடியும். அதற்கு அடுத்த பூதமான நீர் சுவைக்க முடியும். இறுதியான நிலம் என்ற பூதத்தில் அனைத்துமே அடக்கம். இதில் எல்லா உயிரினங்களுக்குமே ஓரறிவு முதல் 5 அறிவு வரை உள்ள உயிரினங்களுக்கும் மனம் என்ற ஒன்று உண்டு. அந்த மனதை முழுமையாக உணரக்கூடிய திறன் மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு. மற்ற உயிரினங்கள் மனதை அறியும். மனதை உணரக்கூடிய திறன் முழுமையாக நிரம்பி இருப்பது மனிதர்களுக்கு மட்டுமே. இந்த மனம் என்ற ஒன்று நம்ம வாழ்க்கையே இப்ப ஒவ்வொருத்தரும் மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையே மனதின் வழியாகத்தான். இந்த மனம் திருப்தி அடைந்தால் இன்பம், வாடினால் துன்பம். இப்படி ஆழமாக மனதில் பதிந்தது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? மனசுல இத்தனை வருடங்களுக்கு முன்னர் ஒரு நபர் என்னை இப்படி காயப்படுத்தினார். அது எனது மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. பல வருடங்களுக்கு முன். நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரு இடத்துக்கு எங்க அம்மா அப்பாவோட போனேன். அந்த இடம் இன்னும் என் நினைவுல இருக்கு. என் மனசுக்கு ரொம்ப புடிச்ச இடம். இப்படி எல்லாமே மனதின் வழியாக அ உணர்ந்து, ரசித்து, பார்த்து, மீண்டும் மீண்டும் நினைத்து, பல வருடங்களுக்கு முன்னர் நீங்க போன இடத்தையே, உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்து இத்தனை வருடங்களுக்கு பிறகும், நிதானமான ஒரு மனநிலையில் நீங்க ஒரு அறையில ஒரு படுக்கையில படுக்கும்போது கண்ணை மூடி அந்த இடத்தின் காட்சிகள் உங்கள் முன்னால் விரியும்போது, அதே அந்த மகிழ்ச்சியான உணர்வு நிலை ஒவ்வொருக்குள்ளயுமே எழுது இல்லையா? மகிழ்ச்சியான, இன்பமான நினைவுகளும், அதேபோல காயப்பட்ட நிகழ்வுகளும், உணர்வுகளுமே மனதின் வழியாக உணரப்படுது. அதை நினைக்கும்போது உடல்லயும் மாற்றம் ஏற்படுது. மனதின் அந்த நிகழ்வுகளை, சம்பவங்களை நாம் நினைக்கும்போது, உடல்லயே அதுக்குண்டான மாற்றங்கள். மகிழ்ச்சியா இருந்தா உடல் புல்லரிப்பதும், அதே யாரோ ஒருவருடன் மிகப்பெரிய பிணக்கு ஏற்பட்டு அது சண்டையாக மாறியிருந்த அந்த நினைவு எடுக்கும்போது உடல் நடுக்கம் எடுப்பதையும் நம்ம பார்க்கிறோம். உடலின் ஆரோக்கியமே உடலின் ஆரோக்கியமே மனதின் வழியாகத்தான். நேற்று யோகா மாணவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, உடலின் ஆரோக்கியம் என்பது உணவு மூலியமாகவா? மனதின் மூலமாகவா? என்ற கேள்வி. இது அனைவருக்குமே தெரியும். எதன் வழியாக என்பது. 2ன் வழியாக அப்படின்னு சொல்லவே முடியாது இதுல. எப்படி 2ன் வழியாக சொல்ல முடியாது? உடல் சார்ந்து தான் மனம், மனம் சார்ந்து தான் உடல். 2ம் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்புரிவது. இதில் முதல் இடம் அப்படின்னா மனம் வழியாக தான். உடல் நலக் குறைபாடு ஏற்படும்போது, உங்களுக்கு
பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு மருத்துவரையோ பார்க்க சென்று அவரிடம் உங்களுடைய உடல்நிலையை பேசி, அவர் இந்த இந்த மாதிரியான வாழ்வியல் ஒழுங்குகளை, உணவு ஒழுங்குகளை கடைப்பிடித்து நீங்க வாழ்ந்தா இது சரியா போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நபர் சொல்லிய வார்த்தைகள் உங்கள் மனம் வழியாக உணரப்பட்டு, அதில் ஒரு ஆழமான நம்பிக்கையும் உங்களுக்குள் ஏற்பட்டு, அதை பின்பற்றும்போது உங்களுக்கு அந்த மாற்றங்கள் இங்க நீங்க உணர முடியும். அதை விடுத்து இதெல்லாம் எப்படி சரியாகும் அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்குள் ஏற்பட்டால், எந்த மருத்துவமே உங்களுக்கு வேலையும் செய்யாது. இந்த வழங்கப்பட்ட மனதில் எழக்கூடிய உயிரின் நிலையில் இருந்து நாம் மனம் வழியாக உணர்ந்து பார்த்தால், அதில் பொருந்தாத தீக்குணங்கள் என்று சொல்லக்கூடிய குணங்களும் மனிதர்களிடம் உண்டு. இன்றுள்ள சமுதாய கட்டமைப்பு, இன்றுள்ள சமூகம், இன்றுள்ள மனிதர்கள் அனைவருக்குமே அகந்தை என்ற ஒரு நிலை மிக அதிகமாக இருக்கின்றது. அகந்தை அப்படின்ற சொல், அகந்தை என்ற வார்த்தையை பொதுவா ஒரே வார்த்தையில சொன்னோம்னா, அதுக்குள்ள 3 பகுதிகள் இருக்கு. பெருமை, பொறாமை, இச்சை என்பது. இந்த பெருமை, பொறாமை, இச்சை என்ற குணங்கள் மனதில் இருந்தால், அகந்தை அதாவது அகந்தை, இருமாப்பு இப்படிப்பட்ட குணங்கள் பிற உயிர்களிடம் இல்லை. அகந்தை என்ற ஒரு சொல்லில் இது 3மே அடக்கம். பெருமை, பொறாமை, இச்சை இதை விரிவாக நாம் பார்த்தால், இங்கு பெரும்பாலானோர் வாழக்கூடிய வாழ்க்கை, இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில வாழ்றது இந்த பெருமை என்ற குணத்தில் தான். அடையாளங்களை சுமந்து கொண்டு இன்றைக்கு நடக்கக்கூடிய திருமணம், ஒரு திருமணம் கூட திருமணம் இயல்பாக இருமனமும் ஒன்றி வாழக்கூடிய நிலையில் எளிமையாக நடக்கிறதா? இது பெருமையில் நடத்தப்படுகிறதா? அப்படின்ற ஒரு இதையே இன்றுள்ள மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்ப நான் சொல்றத நீங்க ஒத்துக்கவே முடியாது. அதெல்லாம் செய்யாம எப்படி இருக்க முடியும்? அப்படின்ற பதில் தான் நிலைப்பாடு தான் உங்கள்ட்ட இருந்து வரும். ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன? பெருமைக்கு ஆட்படாமல் இருந்தால், பொறாமைக்கு ஆட்படாமல் இருந்தால், இது எவ்வளவு எளிமையா நடக்கும். இந்த பெருமை என்பது ஒரு மனிதர், ஒரு நபர் தன்மேல் மதிப்பில்லாமல், தன்மேல் தனக்கே சுயமரியாதையோ, மதிப்பே இல்லாத ஒரு மனிதர் தான் மத்தவங்கள மற்றவர்கள் மேல் பொறாமைப்படுவார். மத்தவங்க மேல பொறாமைப்படுவார் அவர். மற்றவர்கள் மேல் மதிப்பும், மரியாதையும் இல்லாத ஒரு நபர் தான் தன்னை பெருமையா நெனச்சுப்பார். தன்னை பெருமைப்படுத்திட்டே இருப்பார். தனக்கு வரக்கூடிய எண்ணங்கள், செயல்கள், ஆ சொல் எல்லாத்துலயுமே எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலயுமே இந்த பெருமை நிறைஞ்சிருக்கும். அந்த நபர்ட்ட நிறைஞ்சிருக்கும். அவர் மற்றவர்களை தன்னை விட இழிவாக நினைப்பவர். இப்படி நினைத்து வாழக்கூடிய மனிதர்களுக்கு இந்த பெருமையோ, பொறாமையோ, இச்சை என்பது இச்சை என்பது என்ன? தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கோ, தன் நலத்திற்கோ பிறர் உரிமையை பறிப்பதும், பிறர் உரிமையில் தலையிடுவதும்,
தனதாக்கிக் கொள்வதற்காக செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே இச்சை. இந்த இச்சை, பெருமை, பொறாமை, அகந்தை. அதாவது பொதுவாக 3யும் சேர்த்து சொன்னால் அகந்தை. இதில் வாழக்கூடிய மனிதர்கள், அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். அவங்களுக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னா, பெருமைப்படும்போது, அவர் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்தும்போது, மற்றவர்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக இவரை பெருமைப்படுத்தும்போது, இவர் மகிழ்ச்சி அடைவார். அந்த மகிழ்ச்சியில அந்த மகிழ்ச்சியில திளைப்பார் அவர். அதேபோல பொறாமைப்படக்கூடிய ஒரு நபர், எந்த நபர் மீது பொறாமைப்படுகிறாரோ, அவர் இன்னல் படும்போது, அவருக்கு ஒரு இன்னல் வரும்போது, இவருக்கு மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால், இன்பமான வாழ்க்கை அமையாது. இருக்காது. இன்பம் என்பதே அங்கு இருக்காது. அந்த நபருக்கு நிம்மதியான உறக்கமும் இருக்காது. அவங்களுக்கு தூக்கமே வராது. அவர்களுக்கு உடலில் இரத்த கொதிப்பும் இருக்கும். பிபின்னு சொல்றோம் இல்லையா? அந்த பிரச்சனையும் இருக்கும். இது தீவிரமாக, தீவிரமாக அவர்களுடைய தோல் பகுதியே பிரச்சனைகளுக்குள்ளாகும். தோல் நோய்கள் அவருக்கு ஏற்படும். இச்சைகளில் வாழக்கூடிய மனிதர், தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கோ, தன்னுடைய வாழ்க்கைக்கோ, தன் அ தான் இப்படி வாழ வேண்டும் ஒரு நிலைக்காக மற்றவர்களிடமிருந்து உடைமைகளையோ, உரிமைகளையோ பறிப்பது, உரிமையில் தலையிட்டு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது, இவர்கள்ட்டலாம் ஆ ஆ அதிகாரம், ஆளுமை இவர்கள்ட்டலாம் அதிகமா இருக்கும். இந்த நபர்கள் தான் இன்று சமூகத்தில் சொல்லப்படக்கூடிய தலைவர்கள், அரசியல்வாதிகள், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர்கள். இவர்கள் எல்லாம் இந்த நிலையில இரு இருப்பவர்கள். இவர்களுக்கு பொருள் என்பது நிறைந்திருக்கும். அருள் என்பது கொஞ்சம் கூட இருக்காது. இது புறத்தில் இருந்து பார்க்கும்போது, இது எல்லாரும் சொல்றோம் இல்லையா? என்னென்னவோ பண்ணாலும் அவங்கலாம் நல்லா தான் இருக்காங்க. இங்க ஒரு புலம்பல் வரும். இது பொறாமை தானே! இந்த பொறாமை யார்கிட்ட இருக்கணும்? கோயில் வாசல்ல உட்கார்ந்திருக்கிற பிச்சைக்காரனுக்கு இருக்கணும். இவ்வளோ பெரிய கார்லலாம் வராங்களே! இவ்வளோ வசதியா இருக்காங்களேன்னு அவனுக்கு வரலாம். அந்த காரில் இறங்கி வரக்கூடிய நபர், கோயிலுக்குள்ள போயிட்டு, எல்லா அர்ச்சனைகள்லாம் முடிச்சுட்டு, வெளியில வந்து அவர் கார்ல ஏறும்போது, அவரு காருக்கு கொஞ்சம் அருகில அதை விட மிகப்பெரிய ஒரு கார் இருந்ததுன்னா, ஒரு லக்ஸரியான கார் இருந்ததுன்னா, அதை பார்த்து இந்த நபர் பொறாமைப்பட்டால், அந்த கோயில் வாசல்ல உட்கார்ந்திருக்கவருக்கும், இவருக்கும் என்ன வேறுபாடு? இது அன்றாட நிகழ்வுல நடந்துகிட்டே இருக்கு. அது யாரும் நம்ம உத்து கவனிக்கல. ஒவ்வொரு செயல்லயும், நம்ம கூடிய ஒவ்வொரு செயல்லயும், நம்மள வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இல்லையா? நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள்ல கூட வெளிப்படுத்திட்டே இருக்கும். ஆகாயம்னா என்ன? மனம் என்பது நம்ம உடலுக்குள்ள எப்படி செயல்படுது? ஆகாயம் தான் மனமா செயல்படுன்றத நம்ம போன வாரம் இதுல நம்ம பேசிட்டோம். இப்பொழுது நான் பேசுறது எல்லாமே இந்த மனதின் குணங்கள்.
இது மனம் எப்படி இயங்குது? அது என்ன அளவுல இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் இங்க வகுப்பு இல்ல. அது மனமே உருவமற்றது தானே! நம்ம உடம்புல எது எது எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத அறுவை சிகிச்சை கொண்டு பார்த்துடலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட புலன்கள் வழியாக பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். மனம் என்பதை எங்கிருந்து கண்டுபிடிக்கிறது? ஆனா இருக்குதே! அதை அதை நோக்கியே தான் வாழ்க்கையே. நீங்கள் உயிரோடு இருப்பதும், ஒரு சில நபர்கள் தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கு போவதற்குமே, அந்த மனதை கையாளத் தெரியாத நிலையில் இருப்பதால் தான. அப்ப அதில அந்த மனம் என்பதை ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி, அதை வகுத்து சொல்லவே முடியாது. இன்று சமூகத்தில அதிக பேர் சொல்றது, ஆங்கிலத்தில சொல்லிக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒண்ணு. டென்ஷனா இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். அதிக ஸ்ட்ரெஸ்னால எனக்கு பின்னந்தலலாம் வலிக்குது. ஷோல்டர்லாம் டைட் ஆகுது. உடல் நடுங்குது. இப்படிலாம் சொல்றாங்களே, இது உடல்ல தானே வெளிப்படுது. ஆனா, இங்க எதன் வழியா அது நடக்குதுன்னா, மனம் வழியாக உடலில் வெளிப்பாடு அடையுது. அப்ப அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? நான் எனக்கு வழங்கப்பட்ட போக்கு இது. நான் ஒரு நிறுவனத்தில வேலை செய்றேன். அங்க வேலைகள் இப்படிதான் இருக்கும். அது என்னுடைய வேலை. அது நான் தான் செய்யணும். அத நான் மிக சிறப்பா செய்வேன். அதில் ஒவ்வொன்றையும் அறிந்து, உணர்ந்து, புரிந்து அதுல நான் செயல்படுவேன்ற ஒரு நிலையில ஒரு மனிதர் அதை உள்வாங்கிக் கொண்டால், அங்க எப்படி மன அழுத்தம் வரும்? பணி செய்யும் இடத்துல நீங்க ஒரு சாதாரண ஒரு ஊழியர். உங்களுக்கு மேலதிகாரிகள்லாம் இருக்காங்க. அந்த அழுத்தமும் வரும். மேலதிகாரிகள் குடுக்கக்கூடிய ஒரு அழுத்தமான நிலை, அதுவும் வரும். அதையும் சொல்லி புலம்புறது. இங்க பாலிடிக்ஸ் அந்த மாரியான விஷயங்களும் ஒரு பணிபுரியிற இடத்துல நடக்கும். நீ பெரியவனா, நான் பெரியவனா நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாத்தையுமே கையாண்டு, ஒன்று இருப்பதை ஏத்துக்கணும். இல்லன்னா விலகணும். இது 2 தான். இது 2யுமே செய்யாம, அங்க இருந்துட்டே புலம்பிட்டே இருந்தோம்னா, இதுக்கு தீர்வு ஏது? இது போல நெறைய குடும்பத்திலயும், பணிபுரியிற இடத்துல, அ இது எல்லாமே பொருந்தி வாழக்கூடிய ஒரு நிலை நம்மள்ட்ட இருந்து தானே ஏற்படும். இன்று கூட என்னை சந்திக்க வந்த ஒரு பெண், கணவரோட அ வெளியூர்ல இருந்து தான் வந்தாங்க. இன்னைக்கு காலையில. மருத்துவத்துக்காக தான் வந்தாங்க. வந்து அவங்களுக்கு சர்க்கரை, அ இதயத்தில பிரச்சனை, சிறுநீரகத்தில பிரச்சனை, இது எல்லாமே இருக்கு. அவ்வளோ மருந்து, மாத்திரைகள் எடுக்குறாங்க. அந்த அவங்களுடைய கணவர் தான் கூட்டிட்டு வந்தாரு. இங்க சென்னை மையம் வந்து 3வது மாடி. 3வது தளத்தில இருக்கு. அதனால அவங்களுக்கு படி ஏறியும் வர முடியல. மூச்சு வாங்குது. அவர் முன்னாடி வந்துட்டாரு. இவங்க மெதுவா பின்னாடி ஏறி வராங்க. அவரு அவங்க வரதுக்குள்ள எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த மாரி மனைவி ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த பிரச்சனைலாம் இருக்கு. ம். அங்க அந்த ஊர்லேருந்து வரும்போது, அங்க உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையில இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கவங்க தான் இங்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க. "இங்க போய் பாருங்க" அப்படின்னு சொல்லி.
அப்புறம் அந்த அம்மாவும் வந்துட்டாங்க. அம்மா வந்து உட்கார வச்சு நம்ம பார்க்குறோம். ஆ கால் பாதம் வழியா தான் நான் எப்பவுமே அந்த இத பார்க்கறது. ஒரு சில பேருக்கு நாடியும் பார்ப்பேன். பார்த்துட்டு அதன் பிறகு அவங்கள்ட்ட என்ன பண்ணுது அப்படின்ற செயல்கள் கேட்கும்போது, அவரு தன்னோட உடம்பு என்ன பண்ணுதுன்னு முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறத விட, தன்ன சுத்தி இருக்கிறவங்கலாம் எப்படி இருக்காங்கன்றது தான் முதல்ல சொல்றாங்க. தன்னுடைய கணவரையும் பக்கத்திலேயே இருக்காரு. அவரையும் மிகப்பெரிய அவர பத்தியான குறைகளும் சொல்றாங்க. இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் உடல்லயா, மனதிலயா அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே மனம் சார்ந்தது தான் அவங்க சொல்றது அத்தனையுமே. இதய துடிப்பு குறையுது. சிறுநீரகம் செயல்பாடுகள் குறையுது. உடல் மிக பெரிய சோர்வு நிலையில இருக்கு. இதோட செரிமானம் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால சர்க்கரை என்ற ஒரு பட்டம் அவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு. இது அனைத்திற்குமே காரணம், இவங்களுக்கு உடலால் நம்ம மருத்துவம் பார்த்தோம்னா, இது குணமாகுமா? இல்ல கண்ட்ரோல்ல இருக்குமான்னா, கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதுதான் இங்க மருத்துவமா நீங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறது தானே! குணப்படுத்த முடியாது. கட்டுப்பாடுல தான் இருக்கும் அப்டின்ற ஒரு இது உலகம் முழுவதுமே அததானே மனிதர்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அதானே உணர்த்தப்படுது. இது குணப்படுத்த முடியாது. குணப்படுத்த முடியாது என்பது எப்படி மருத்துவம்? குணப்படுத்த முடியாது என்று சொல்லும்போது, அப்ப அவங்களுடைய அந்த பாதத்துல பார்க்கும்போது, உடல்ல பிரச்சனைகளே மிக மிக குறைவு. ரொம்ப குறைவு. நான் சொல்றேன். உங்களுக்கு பிசிக்கலா பிரச்சனைகள் கம்மி, குறைவு. நான் பார்க்குற நெறைய பேர்ட்ட சொல்ற வார்த்தை அதுதான். அதான் உண்மையும் கூட. நான் சந்திக்கிறவங்கள்ட்ட நெறைய பேர்ட்ட நான் சொல்றது. அப்ப டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் இருக்கே! அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இருக்குதா? அந்த சோதனைகள் நீங்க செய்யும்போது உங்களுக்கு இருந்த மனநிலை வேறு. மனதால் உடலில் உள்ள சுரப்பிகளும், உடலில் உள்ள ரசாயனங்களுமே தாறுமாறாக மிகவும் குறையும். அப்ப இது எல்லாமே மனம் வழியா தானே நடக்குது. அப்ப இந்த மனதை புரிந்து கொள்ள அவங்களுக்கு பாடம் எடுக்க முடியுமா? இந்த நிலையில உள்ள அந்த பெண்மணி, நான் இப்ப உங்கள்ட்ட பேசுற மாரி அவங்கள்ட்ட சொன்னா இதெல்லாம் அவங்களுக்குள்ள போகுமா? ஏன்னா, அதீதமான ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்ப இவங்கள எப்படி கையாண்டு, இவங்கள மீட்டு கொண்டு வர்றதுங்கிறது தான் நம்ம அங்க முடிவு பண்ணணும். அதை சொல்லி அந்த மனம் மனம்ன்ற வார்த்தையெல்லாம் அங்க பயன்படுத்தல. இந்த சுத்தி இருக்கிற நபர்கள்லாம் சொல்லும்போது, எனக்குள்ள அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்ற வார்த்தைய நான் சொல்றேன். எனக்குள் நான் இங்கெல்லாம் போணும்னு பார்க்குறேன். மகிழ்ச்சியா இருக்கணும்னு பார்க்குறேன். எதுவுமே என்னால முடியல அப்படின்னு. இதயத்தோட துடிப்பு குறையுது அப்படின்னா, இவங்க திரும்ப திரும்ப இதெல்லாம் முடியல, சலிப்பு, சஞ்சலம், இயலாமை இத திரும்ப திரும்ப அவங்க நெனச்சுட்டே இருக்காங்க. இந்த மலர்ச்சி புற மனிதர்கள்லருந்து அவங்களுக்கு கிடைக்குமான்னா, அது ஒரு காலம் கிடைக்காது. இன்னொரு நபர் வந்து மகிழ்ச்சிப்படுத்த முடியுமா? இன்னொரு நபர் வந்து துன்பத்தை குடுக்க முடியுமான்னா, இல்ல. அதான் ஒரே வார்த்தையில இன்பமும், துன்பமும் பிறர் தர வாரா. அப்ப அந்த இதயத்தின் துடிப்பை அதிகப்படுத்துவதற்கு என்ன செயல் செய்யணும்? என்ன செயலில் ஈடுபட்டால் அந்த இதயம் மலரும், விரிவடையும்? தனக்குள் மலர்ந்தால்.
பிற மனிதர்களுக்கு உணவளித்தால், அததான் சொன்னேன் நான். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ, 5 பேருக்கோ, 10 பேருக்கோ உங்க கையால சமைச்சு கொண்டு போய் குடுங்க. எல்லாரையும் வாழ்த்துங்க. நீங்க முதல்ல உங்களையே நீங்க வாழ்த்திக்குங்க. நல்ல கணவர், இவ்வளவு தூரம் உங்களோட பயணம் பண்ணி அவர் கூட்டு வர்றாரு. நீங்க அவரையே குறை சொல்றீங்க. அரவணைப்போடு இருக்கக்கூடிய கணவர் தானே! எனக்கு இப்படி ஒரு கணவர் இறை இணைத்தது. அதற்கு நன்றி. இப்படி நன்றி சொல்லி பழகுங்க. உங்க சுத்தி இருக்கிற எல்லாரையும் வாழ்த்துங்க. உங்க வீட்ட சுத்தி இருக்கிற குடித்தனக்காரங்கள் எல்லாரையுமே வாழ்த்துங்க. நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் அந்த ஏரியா முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், மேன்மை பெறணும். முதல்ல அந்த காட்சி சும்மா பொத்தாம் பொதுவா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒரு வார்த்தை. இதையே பெருமையா நெறைய பேர்ட்ட சொல்லியிருப்பாங்க. நான் எப்பவுமே அப்படிதான் வேண்டுவேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் என்னோட பிரேயரு. இத பார்க்கிறவங்கள்ட்டலாம் சொல்ல வேண்டியது. பேசும்போதெல்லாம், கோயிலுக்கு போம்போதெல்லாம். ஏன்னா, நான் ஒரு பரந்த மனநிலை உள்ள மனிதர். இது பெருமைக்காண்டி. அங்கவே இது அடிபட்டு போகுது. நீ எதுக்கு அப்புறம் வேண்டுற? இந்த நிலைய அவங்களுக்கு உணர்த்தி, இத நான் சொல்ல சொல்ல அந்த பெண்ணோட முகம் மலர்ச்சி அடையுது. இந்த செயல்லாம் நீங்க செயல்பட ஆரம்பிங்க. உங்களுக்குள் நீங்கள் மலர்ந்தால், அவங்க மனதுக்குள்ள அவங்க மலரணும். இந்த மலர்ச்சி. இது வெறும் அறிவுரையா மட்டும் சொன்னா போகாது. சொற்பொழிவு மாரி உட்காந்து பேசணும்னா, நான் எதுக்கோ போனேன். இந்த ஆளு ஏதேதோ சொல்றாரு அப்டின்ற அவங்க வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள. இதெல்லாம் நான் இப்ப ஏன் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, உங்கள்ட்டயும் நெறைய மனிதர்கள் உங்கள சந்திக்கிறாங்க. அவர்கள் எல்லோருமே நெறைய பேர் தங்களுடைய வேதனைகள தான் மத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறாங்க. வேதனைகளையும், இயலாமையும் பகிர்ந்துக்கிறாங்க. இதை நீங்க கேட்டு உங்களுக்குள் உள்வாங்கி, நீங்களும் அங்க வேதனைக்கு போயிடக்கூடாது. இப்ப இதை நான் மனிதர்கள சந்திக்கிற வாரத்துல இத்தன நாட்களும் சந்திக்கிறேன். சென்னை, ஈரோடு, திருச்சி இப்படிலாம் போயும் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ பேர சந்திக்கிறோம். இவ்வளோ பேரு என்ட்ட வந்து பகிர்ந்துக்கிறது அவர்களுடைய மகிழ்ச்சியவா? வேதனைகளையும், வலிகளையும், உடல்நல குறைபாடுகளும் தான சொல்றாங்க. இது அத்தனையும் கேட்டு உள்வாங்குனா, நான் என்னைக்கோ எனக்கு புகைப்படம் மாட்டி மாலை போட்டிருப்பாங்க. இதை நான் எப்படி கையாள்கிறேன்? என் மனதிற்குள் அது ஆழமாக ஊடுருவாது. அதுக்கு நான் அனுமதிப்பதே இல்லை. அவர்கள் சொல்லும்போதே அதைக் கேட்டு, அவர்களுக்குண்டான வழிகாட்டுதல்களை அவருக்கு வழிகளை நான் எனக்குள்ள வர ஆரம்பிச்சுரும். இப்படி நீங்கள் ஒவ்வொருவருமே இந்த பிரதோஷம் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்க எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு செயலா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அத நான் அடிக்கடி சொல்றது உண்டு. பிரதோஷம் அப்படின்ற அந்த நாள்ல நீங்க சிவன் கோவிலுக்கு போய் ஏதேதோ மா இ மாலை வேலை போய் நந்திக்கோ ஏதோ பண்ணிட்டு வர்றீங்க. இந்த வார்த்தைய 2ஆ பிரிச்சு பாருங்க. பிரதோஷம் அப்படின்றது பிறர் தோஷம். இதனுடைய அர்த்தமே அதான். நமக்கு உணர்த்திய இறையாளர்கள் சாதாரணவர்கள் அல்ல. ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு செயலிலும், நீங்கள் உடலில் அணிந்திருக்கிற ஒவ்வொரு அணிகலனுக்கு கூட ஒவ்வொரு விதமான வாழ்வியல் அதுல இருக்கு. நீங்க ஒரு கொலுசு போட்டிருக்கீங்க. திருமணம் ஆன உடனே நெத்தியில வகுடு எடுக்கிற இடத்துல பொட்டு வைக்கிறீங்க. வளையல் போடுறீங்க. இது எல்லாமே வாழ்வியல். இன்னைக்கு உள்ள விஞ்ஞானம் சொல்லுமா? கொலுசு போட்டா எதுக்காக கொலுசு போடுறோம்னு?
இப்படி இந்த பிரதோஷம் என்பது பிறருடைய தோஷம். ஒரு அவர் உங்களை சந்திக்கிறார். அவருக்குள்ள மனக்குறைகளையும், அ துயரங்களையும், இன்னல்களையும் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறார். அப்ப பகிர்ந்துக்கும்போது, "நான் என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன். அவன்ட்ட போய் பேசினா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்." அப்படின்னு சொல்லி உங்கள வந்து பாக்குறாருன்னா, அவருடைய கஷ்டங்களை சொல்ல சொல்ல நீங்க முழுமையா அத உள்வாங்கி, "ஐயோ! என் நண்பன் இவ்வளோ சிரமப்படுறானே!" அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்குள் உள்வாங்கிக் கொண்டால், அவருடைய தோஷம் உங்களுக்கு. தோஷம்னா இது நீங்க வேற மாரி புரிஞ்சுக்க கூடாது. பாவம், புண்ணியம், கர்மா அதெல்லாம் கிடையாது. அவர் சொன்ன அவருடைய துயரங்கள் எல்லாத்தையும் நீங்க உள்வாங்கி, உங்களுக்குள் நீங்க ஐயோ! பாவம் என்ற நிலை உங்களுக்குள் தோன்றினால், அது உங்களுக்கு ரத்தத்தில் அது அணுக்களாக உருவாகி, உங்களை சோர்வடை செய்யும். அவரு சொல்லிட்டு போயிடுவாரு. ஏதோ உன்ன வந்து பார்த்து பேசிட்டு போன 4 விஷயங்கள, எனக்கு இந்த பாரத்த இறக்கி வச்ச மாரி இருக்கு. அவரு எங்க இறக்குனாரு? உங்களுக்குள்ள தான். அதனால அவர் அவர் பேச வந்தா நம்ம ஓடிரணுமா? மறைஞ்சுக்கணுமான்னா, அப்படி இல்ல. கேட்கணும். கண்டிப்பாக சக மனிதர்களுடைய துயரத்தை போக்குறது தான் ஒவ்வொரு மனிதனுடைய இயல்புமே. அந்த நிலையிலிருந்து நம்ம பார்த்தோம்னா, நம்மளால என்ன செய்ய முடியும்? ஆறுதலான வார்த்தைகள் கூட மிக பேருதவி தான். பொருள் கொடுக்கும் நிலையில இருந்தா குடுத்து பண்றது ஒண்ணு. இல்ல நல்ல வார்த்தைகள், வழிகாட்டுதல்களே மிக பேருதவி. இவை எல்லாமே மனதின் வழியாக நடப்பவை என்பது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உடல்ல தான் விளைவா வெளிப்படுது. இப்ப என்ன சந்தித்த இந்த பெண்ணுக்கு, இவங்களுக்கு இதெல்லாம் உணர்த்தி, அதோடு சேர்ந்து இத மட்டுமே சொல்லி நான் அனுப்பிட்டா இன்னையோட முடிஞ்சிருதான்னா, இல்ல. அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையின் வாழ்வியல் ஒழுங்குகள், உணவு ஒழுங்கு, அது முக்கியமாக மனவியல் சார்ந்த ஒழுங்குகள். எப்படி சிந்திக்கணும்? எப்படி உணர்வுகள்ல வாழணும்? என்ற இது நான் ஒரு நாள் முழுவதும்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இது நீங்க ஒவ்வொருத்தருமே இன்னொரு நபர்களுக்கு உங்களால வழங்க முடியும். அப்படி படைக்கப்பட்டது தான். ஏன்னா மனம் என்ற ஒன்று வழங்கப்பட்ட கூட்டம் தானே மனித கூட்டம். இந்த மனம் வழியா தானே வாழ்க்கையே எல்லாமே. அந்த மனம் என்ற ஒன்றில் இது இதற்கு அடுத்து நான் சொல்லக்கூடியதை இன்று காலையில கூட மாணவர்கள்ட்ட இத உரையாடினது தான். இது மீண்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் அத. இந்த மனம் நமக்கு இருக்கக்கூடிய அறிவு வழியாக அறிந்து கொள்ள முடியும். நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அறிவு என்பது இருப்பதை தெரிந்து கொள்வது. அதுதான் அறிவு. புரிந்து கொள்வது என்பது மனம் வழியாக நிகழ்வது. புரிதல், சிந்தனை, உணர்தல் இவை எல்லாமே இவை 3ற்கும் மூலம் எது என்றால் மனம். மனம் வழியாக தான் புரிந்து கொள்ள முடியும். மனம் வழியாக தான் உணர்ந்து கொள்ள முடியும். மனம் வழியா சிந்தனையின் மூலமே மனம்தான். இந்த சிந்தனை என்பது மிக அளப்பரிய படைப்பின் மூலம் மூலத்தை உணர்வதற்குண்டான ஒரு வழி. சிந்தனை மேம்பாடு அடைந்ததால் தான் இன்று இந்த 6 அறிவு உள்ள மனித பிறப்பாக நம்ம பிறந்திருக்கோம். இந்த சிந்தனை மேம்படவே இல்லை, சிந்தனை என்பது ஒன்று இல்லவே இல்லை என்றால், இந்த புவிக்கோளம் முழுவதுமே ஒரு செல் உயிரி மட்டும் தான் இருந்திருக்கும்.
வேற எந்த உயிரினமுமே வந்திருக்காது. அந்த ஒரு செல் உயிரினமும் தோன்றி இருக்காது. அணுக்கள் மட்டுமே இருந்திருக்கும். அணுக்கள் மட்டுமே இருந்திருந்தால், இந்த ஐம்பூதங்களும் இருந்திருக்காது. அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும். இந்த சிந்தனை, உறவாடுவது, உரைப்பது, உணர்த்துவது அனைத்துமே வழங்கப்பட்டிருப்பது மனித பிறவிக்கு தான். இதில் உணர்வு நிலை என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் மேம்பட, மேம்பட உங்களுக்கு சிந்தனை ஆட்படும். அது ஆட்படும்னா, அதை அந்த நிலைக்கு போவதற்கு நீங்க பெரும் முயற்சியோ, பயிற்சியோ எதுவுமே இல்லை, செய்யவும் கூடாது. அப்படி செய்தீர்கள் என்றால், அது பயிற்சி, முயற்சியோடவே உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். இந்த இதற்கு முந்தைய நிலையான உணர்வு நிலை என்ற நிலைக்கு, அந்த உணர்வு என்ற நிலைக்கு அது எல்லோருக்குமே இருக்கு. அதை தொலைக்கிறோம். இன்றுள்ள சமூகம் மொத்தமாக தொலைக்கிறது. இந்த உணர்வு நிலையை எல்லா உயிர்களிடமே உண்டு. இந்த உணர்தல் அதில் முழுமையாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால், நீங்க என்னவா இருக்கணும் அப்டின்னா, அடிப்படை முட்டாளா இருக்கணும். ஆமா. அறிவு தன்மையிலிருந்து விலக உங்களுக்கு உணர்வு நிலைகள் மேலோங்கும். நீங்க வாழ்க்கையில சொல்றீங்களே, ஏதோ எனக்கு உணர்த்துது. இது அப்பவே தோணுச்சு. எனக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா என்னோட இன்ட்யூஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதுதான். அந்த உணர்த்தல்களை நீங்க நம்ப மறுக்கிறீங்க. அந்த நிலைக்கே போகாத நிலை இன்றுள்ள மனிதர்கள் போயிட்டுருக்காங்க. அந்த நிலைக்கு அந்த உணர்தல் நிலைக்கே போகாத ஒரு நிலை. அப் அந்த அதை அதன் வாசலை கூட தொடப் போறதில்ல. அந்த உணர்வு நிலை என்ற நிலைக்குண்டான வாசலை கூட போய் மிதிக்கல. இப்படி போய்க்கொண்டே இருந்தால் இந்த மனிதன் அதாவது மற்ற உயிரினங்கள் எப்படி இருக்கோ அந்த நிலைக்கு தான் மனிதர்கள் போவாங்க. பிறப்பது, உயிர் வாழ்வது, உண்பது, உண்டதை கழிப்பது, உடலுறவு கொள்வது, பிள்ளை பெறுவது. இது எல்லாமே செய்யுதே. பிற உயிரினங்கள் ஐந்தறிவுள்ள அனைத்துமே அதுதான் செய்யுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்னா, இங்க நெறைய பேர் பதில் உங்களுக்குள்ள இருக்கும். சாதிக்கணும், வெற்றி அடையணும், மிகப்பெரிய செல்வந்தன் ஆகணும். இதானே நெறைய பேர்ட்ட பதிலா வரும். பொருளீட்டுறீங்க. இன்னொன்னு அந்த உயிரினங்கள் செய்யாத ஒரு விஷயம் நீங்க பொருளீட்டுறீங்க. இதுக்கு தான் வாழ்க்கையா? இதற்கு தான் வழங்கப்பட்டதா வாழ்க்கை? வாழ்க்கை என்பதோட நோக்கம், உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே இந்த கேள்வி கண்டிப்பா எழும், எழுந்திருக்கும்.
இந்த படைப்பு எதற்காக? இந்த பூமி எதற்காக? நம்ம எதுக்காக வாழ்றோம்? நம்ம யார்? நம்ம ஏங்க இங்க இப்படி பொறந்திருக்கோம்? எல்லாருக்குமே இந்த கேள்வி வரும். இதுதான் சிந்தனை மேம்பாடுக்கு சிவம் உங்களுக்குள் உணர்த்தக்கூடிய கேள்வியே. இதுதான் சிவம் நேரடியாக படைப்பின் மூலமே உங்களுக்குள் தூண்டச் செய்யக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்வியில் நீங்கள் உள்ளார கேட்டு, இதில் இதை உணர்ந்து, புரிந்து, உணர்ந்து கொள்ள முயலவே இல்லை. அந்த நிலைக்கே செல்லவில்லை. இன்றுள்ள நிறைய மனிதர். இந்த நிலைக்கு எவர் ஒருவர் தன்னுடைய சிந்தனையை மேம்படுத்தி, இதன் நிலைகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாரோ, அவர்தான் மனித பிறவி. அந்த நபர்தான் மனிதராக தன்னை அந்த நிலைக்கு வந்திருக்கிறார். அவர்தான் மனிதர். அவர்தான் மனித பிறப்பு, மனித பிறவி. இந்த நிலைக்கு சற்றும் ஆட்படாமல், அதைப் பற்றியே இல்லாமல், இந்த இல்லற வாழ்க்கையில் பொருள், பெருமை, பொறாமை, இச்சைகளுக்கே உழண்டு கொண்டிருக்க மனிதர்கள் மனித பிறப்பு. பிறப்பு, பிறவி என்பதோடைய வேறுபாடு மிக ஆழமானது. மனிதர்களைத் தவிர மற்ற உயிரினங்கள் அனைத்துமே பிறப்பெடுக்கும். மனிதர்கள் தன்னுடைய சிந்தனையில் உயர சந் தன்னுடைய சிந்தனையில் மேம்பட்டவர்கள் பிறவி எடுப்பார்கள். பிறவி கடனை முடிப்பார்கள். பிறவி இல்லாத ஒரு பிறநிலைக்கும் செல்வார்கள். இந்த நிலைக்கே தன்னை ஆட்படுத்திக் கொள்ளாமல், இந்த நிலைக்கு ஆட்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? சந்நியாசம் போணுமா? சாமியாரா போணுமா? பெரிய ஆன்மீகவாதி ஆகணுமா? இல்ல சாதகங்கள் பண்ணணுமா? காட்டில் பெருந்தவம் செய்யணுமா? இல்ல எப்பொழுதுமே இறையின் திருவடியிலே கடக்கணுமா? எதுவுமே இல்ல. எதுவுமே இதெல்லாம் செய்யாதவர்கள் தான் இறையை அவ்வளவு உணர்ந்து நமக்கு உணர்த்தியிருக்காங்க. மனதின் வழியாக. உங்களுக்கு வழங்கப்பட்ட புலன்கள் மூலியமாக உங்களுக்கு எதெல்லாம் கண்களுக்கு புலப்படுகிறதோ, கேட்க முடிகிறதோ, நுகர முடிகிறதோ, சுவைக்க முடிகிறதோ, தொட முடிகிறதோ, இதெல்லாம் உங்களுக்கு ஆட்பட வேண்டும். அது வரையறைகளுக்குள்ள இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஒரு ஆக்கம் இருக்கும், முடிவும் இருக்கும். ஒரு அளவும் இருக்கும். வரையறைகளுக்கே ஆட்படாத ஒன்று, அது எது? அது இறை. அதற்கு ஆக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, அளவும் இல்லை. இதத்தான் திருமூலர் திருவாசகத்தில் உணர்த்தியது, ஆக்கம், இறுதி, அளவு இல்லான். அதே திருவாசகர் திருமூலர் திருவாசகத்தில் சொன்ன, "நான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே தூர தேசம் காண்பேன். அண்டத்தில் உள்ள அனைத்தையும் உணர்ந்து உணர்த்துவேன்." அவர் எதன் வழியாக உணர்ந்தார்? உணர்த்தி இருக்கிறார். அவர் உணர்த்திய உணர்த்தல்களில்
ஒரு துளி ஒரு துளியை மெய்ப்பிக்க இந்த விஞ்ஞானம் பல 1000 கோடிகளை செலவிட்டு அது அறிவிக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒளி என்ற ஒன்றுதான் நிரம்பியிருக்கிறது. இத பல 1000 வருடம் முன்பே ஒரு சிறு கருவி கூட இல்லாத ஆசான் உணர்த்தியிருக்கிறார். இது எப்படி? இது அவருக்கு மட்டுமே இறை வழங்கியதா? அவர் மட்டுமே இறைவன் பிள்ளையா? அவர் மட்டும் தான் இறைக்கு பிள்ளையா? நம்ம ஒவ்வொருத்தருமே இறைவனுடைய பிள்ளைகள் தான். இந்த திறன், திறமை என்பதை விட இந்த உணரும் நிலை அனை அனைவருக்குமே வழங்கப்பட்டிருக்கு. மனதில் உள்ள உணர்வு நிலை என்ற அந்த உணர்வு மூலியமாக உணர்த்தியது தான் முன்னோர்கள் எல்லோருமே உணர்த்தியிருக்காங்க. கருவில் வளரும் குழந்தை என்ன வடிவில் இருக்கிறது? இப்படி சொல்லிட்டே போலாம். அந்த உணர்வு என்பது இன்றுள்ள காலகட்டத்தில் இந்த உணர்வ நம்ம எங்கெல்லாம் தொலைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்குள் ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற நம்பிக்கைகள், உங்களுக்குள் புகுத்தப்பட்ட நம்பிக்கைகள், அதை தாண்டி இன்று கருவிகளிலேயே கட்டுண்டு கிடக்கக்கூடிய சமூகம். புற விஷயங்கள், இன்னொருத்தருடைய கருத்துக்கள். இப்ப நீங்க சோசியல் மீடியாவுல, செல்ஃபோன்ல அதிகமா இருக்கிற நிலை தானே இன்னைக்கு எல்லார்ட்டயும் இருக்கு. நமக்கு வழங்கப்பட்ட புலன்கள்லேயே 5 புலன்கள் இருக்கு இல்லையா? அந்த புலன்களையே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய புலன் இன்றுள்ள காலகட்டத்தில எது அப்படின்னா, கண்கள் தான். காட்சிகள் எவ்வளோ பார்க்குறோம். அநியாயத்துக்கு பார்க்குறோம். இது அனைத்துமே பிறரோட கருத்துக்கள தானே பார்க்குறோம். அதை கேட்டோ, அதை பார்த்தோ உங்களுக்குள் உணர்வு நிலை மேம்பட்டால் மகிழ்ச்சி. இதை முழுவதுமாக அந்த உணர்வு நிலையை தொலைக்கிறது தான், இதன் வழியாக கருவிகளையே கட்டுண்டு கிடக்கக்கூடிய இன்னைக்குள்ள சமூகம், இன்னைக்குள்ள மனிதர்கள், அ இளைஞர்கள்னு மட்டும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற எல்லா வயசானவங்க முதற்கொண்டு இருக்காங்க. சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா காட்சிகள், பிறருடைய கருத்துக்கள் தானே அதுல நெறைய வருது. அதை உள்வாங்கி, அதை எப்படி கையாளணும், அதை எப்படி உள்வாங்கணும்ன்ற ஒரு நிலைக்கு நீங்கள் இருந்தால், அது உங்கள நீங்க மேம்படுத்திக்கலாம். வெறும் நேரத்தை கடத்துவதற்காக அதிலேயே மூழ்கி கிடந்தால், அதுக்காக இருக்க வேண்டிய நேரத்தெல்லாம் பயனுள்ளதா உங்களோட இணைந்திருங்களேன். உங்களோட இணைந்திருங்கள். கருவியோடு இணைப்பதை விலக்குங்க. நெறைய விலகி வாங்க. மிக மோசமான நிலையை நோக்கி போகிறது இன்றையுள்ள நிலை. மனச்சிதைவு மிக அதிகம். இப்போ உள்ள பிள்ளைகள்ட்ட அதிக கோவம் இருக்கு. எது சொன்னாலும் கோவம். கத்தி பேசுறாங்க. ஏன்? அந்த உணர்வே இல்லாத நிலை. என்ன பண்றதுன்னு தான் தெரியல. இல்லையா? வரும். அதுக்கும் ஒரு தீர்வு இறை நிகழ்த்தும். அது வெகு சீக்கிரமா நிகழ்த்தணும்னு வேண்டுவோம். அது எப்படி வேணாலும் நிகழலாம். உணர்வு என்பது உயிர் என்றால் அது உணர்வு இருக்கும். இப்படி முழு திறனோடு, ஆற்றலோடு, இறைக்கு
இறையின் மூலத்தின் ஒரு பகுதியாக படைக்கப்பட்ட மனிதர்கள், உணர்வு நிலையே தொலைக்கிற நிலைக்கு போகும்போது, இது இந்த படைப்பு இதை அழித்து இது அழிக்க ஆரம்பிச்சுருச்சு. அழிக்கிறதுன்னா நேரடியா வந்து ஒவ்வொருத்தரா கொல்றதில்ல. இன்னைக்கு பிறப்பு விகிதமே ரொம்ப குறைஞ்சிட்டு வருது இல்லையா? அதையும் தானே நீங்க பார்க்குறீங்க. பிறப்பு விகிதம் மிக குறைவு. இந்த நாட்டுல இருக்கிறனால நம்ம ஓரளவுக்கு தெரியல. இன்னைக்கு இங்க மக்கள் தொகை அதிகம்ன்றதுனால நமக்கு அது தெரியல. இன்னும் அயல் நாடுகள்ல பார்க்கும்போது, அங்க அரசாங்கங்களே ஏங்குது. குழந்தை பெத்துக்கிட்டா சலுகைகள வாரி வழங்குது. அப்படியாவது நெறைய பிள்ளைகள பெத்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி. அதனால அங்கங்க இந்த படைப்பு ஊழிகளையும் நிகழ்த்தும். இப்படி உணர்வு நிலையற்ற உயிரின கூட்டம் இந்த புவியில் நிறைவதை அது விரும்பாது. உணர்வு நிலையோடு வாழ்கின்ற மனிதர்களை அது அரவணைத்து எல்லாரையும் அரவணைக்கும் தான். அவர்களுக்கு அருள் வழங்கப்படும். உணர்வு நிலையற்றவர்களுக்கு, அதை தொலைப்பவர்களுக்கு அதன் சிறப்பான ஒரு தொழிலான மறைத்தல் என்பது அவர்களுக்கு நிகழும். அருகிலேயே இருக்கும் அனைத்திற்கும் உண்டான வழி. ஆனால் அவர்களுக்கு அது மறைக்கப்படும். உணர்வு நிலையோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு இறை தன்னுடைய மடியில் வைத்து அவர்களை அரவணைத்து, அவர்களுக்கு அனைத்தையும் வழங்கும். அது தண்டிக்காது. யாரையும் தண்டிக்காது. தண்டித்தால் அது இறை அல்ல. மறைத்தலையும் வழங்குவது இறை. அருளையும் வழங்குவது இறை. படைத்ததும் இறை. காப்பதும் இறை. அழிப்பதும் இறை. நீங்கள் உணர்வு நிலையில் மேம்பட்டால், அந்த வாசலின் கதவுகள் உங்கள் உணர்வு நிலைகள் வழியாகவே அதுக்குண்டான பாதை எது என்பது உங்களுக்கு தெரியும். அங்கு இரு கரம் விரித்து அரவணைக்க காத்திருக்கும் இறை. உணர்வு நிலையை துளைப்பவர்களுக்கு, அவர்களுக்கும் அந்த வாசலும் வழியும் அதேதான். ஆனால், அவர்கள் வேறு பக்கமாக தேடிக் கொண்டிருப்பார். அது கதவை மூடுவதும் இல்லை, அரவணைக்க மறுப்பதும் இல்லை. நான் காத்திருக்கிறேன். எப்பொழுது நீ உன்னை உணர்ந்து, உணர்வு நிலைக்கு மேம்பட்டு, சிந்தனையில் மேம்பட்டு, நீ உணரும் வரை, நீ எத்தனை பிறவி எடுத்தாலும், நான் உனக்காக கரங்களை விரித்து காத்திருக்கிறேன். அவ்வளவு அன்பின் வெளிப்பாடு படைப்பு. இது மனம் வழியாகவே நிகழ்கிறது. இந்த மனதை வழங்கப்பட்ட மனம் வழியாக நீங்கள் எதையெல்லாம் பெரிது என்று நினைக்கிறீர்களோ, அதெல்லாம் மிக சிறியதாக அது உணர்த்தும். எதை ஒன்றுமே இல்லை சிறியது என்று நினைக்கிறீர்களோ, அதுதான் அளப்பரியது என்பதையும் உணர்த்தும். இது அறிவினால் புரிந்து கொள்ளவோ, உணர்ந்து கொள்ளவோ முடியாது. இதை முழுமையாக உணர, உங்களுடைய அடையாளங்களை ஒவ்வொன்றுவராக நீங்க கழற்றி எறிய வேண்டும். நான் இன்னார், நான் இப்படிப்பட்டவன், நான் இவ்வளவு படித்தவன், நான் இந்த பதவியில் இருப்பவன், நாட்டுக்கே நான் அ பிரதமர், நான் முதலமைச்சர், நான் இப்படிப்பட்ட ஒரு ஆ அ பெரிய அதிகாரி, நான் இந்த இனம், இந்த மதம்,
இப்படி எதையுமே எல் ஒவ்வொன்றாக நீங்கள் உதிர்க்க உதிர்க்க உங்களை நீங்கள் உணர்ந்து கொள். இது அனைவருக்குமே உணர்த்தப்படக்கூடிய உணர்த்தல். இதை எவர் ஒருவர் உணர்ந்து மனம் வழியாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறாரோ, அவருக்கு வாழ்க்கையில் என்றுமே இன்பம். இன்பம் தான். இறை வழங்குவது இன்பத்தை மட்டும் தான். துன்பத்தை அது ஒரு காலும் வழங்குவதில்லை. அப்படி வழங்கினால் அது இறை இல்லை. உணர்வு நிலையில் வாழுங்கள். உணர்வு நிலையில் மேம்பட நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடன் நீங்கள் இணைந்திருங்கள். உங்களுக்குள்ளேயே நீங்கள் உறவாடுங்கள். அந்த உரையாடல் தான் சிந்தனை. அந்த சிந்தனை என்பது சிவம். சிவம் என்று சொல்லலாம், இறைன்னு சொல்லலாம், கடவுள்ன்னு நீங்க எப்படி வேணா சொல்லுங்க. அது உங்களுடன் உரையாடுவதே சிந்தனை வழியாக தான். முதலில் உணர்வு நிலையில் மேம்பட, புற விஷயங்களிலிருந்து புற விஷயங்களுக்கு ஆட்படாமல், அதிகமாக ஆட்படாமல், விலகி விலக விலக அறிதல் என்பது ஒரு நோய். மிகப்பெரிய நோய். அறிதல் என்பது. தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், நாலேட்ஜ வளர்த்துக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய நோய். அது உங்களை உங்களோடு இணைப்பதிலிருந்தே விலக்கும். உங்களை உங்களோடு இணைப்பதிலிருந்தே விலக்கும் அது. நீங்க உங்களோடையே நீங்க இணைய முடியாது. உங்களை உணரவே முடியாது. உங்களையே நீங்க புரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் எப்படி உங்களோட வாழக்கூடிய சக மனிதர்களோடு இதை மறுக்க நீங்க என்ன செய்வீங்க? அவங்கள ஆளுமைப்படுத்துவீங்க. அதிகாரம் பண்ணுவீங்க. ரொம்ப கோவப்படுவீங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு பட்டம் வழங்கப்படும். அவர் ரொம்ப கோவக்காரர். அவர் ஷார்ட் டெம்பர். இது எப்படி தெரியுமா இருக்கும்? இதுலயும் ஒரு பெருமை வரும். அங்க ஒண்ணு இருக்கு. அங்க கிட்ட போகாத அத கடிச்சிரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி. இதெல்லாம் உங்களுக்குள் உணர்ந்து, அந்த உணர்வு நிலைக்கு ஆட்படுங்க. கருவிலிருந்து அதிகமாக விலகி இருங்கள். உங்களுக்குள்ளேயே அத ஒரு ஒரு ஒழுங்க கொண்டு வாங்க. இத்தன மணிக்கு மேல நான் சமூக வலைத்தளங்கள் மேல போக மாட்டேன். எப்பவுமே போக்கூடாது தான். ஆனா அது வழியாக நீங்க ஏதோ உங்களுக்கு என்னோடு நான் கட்டுண்டு கிடப்பதே எனக்கு பேரானந்தம் என்ற நிலை எனக்கு உண்டு. அது உங்களுக்கும் வரணும் அப்படிங்கிறது தான். இதுல தான் அந்த கருவிகளிலிருந்து விலகி, நிறைய புற விஷயங்களுக்கு ஆட்படாமல், உங்கள் உணர்வு நிலையை உணர்ந்து அதில் பயணியுங்கள். உங்கள் வாழ்க்கை என்றும் இன்பமாக இருக்கும். அனைவருக்குள்ளும் இறையருளும், குரு அருளும், மகரிஷிகளின் அருளும், ஆசிரும் நிறைவதாக நான் இதோட இத முடிக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு பேசணும் அப்படின்னா பேசலாம். இல்லன்னா முடிச்சுக்கலாம்.
சாரதா முடிச்சுக்கலாங்களா? யாராவது சந்தேகங்கள் கேட்கறதா இருந்தா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் பண்ணலாம். அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்மியூட் பண்ணவும் நீங்க பேசலாம். சொல்லுங்க பிரியதர்ஷினி. சார் கேக்குதா சார்? கேக்குது. மனசு எது வழியா அறியிறோம் சார் வந்துட்டு ஆக்சுவலி வந்து மனசு மனசு எந்த புலன் வழியா அறியிறோம் வந்துட்டு ஆக்சுவலி? அதுதான் நம்ம அன்னைக்கு வகுப்புலயும் கேட்டோம். நமக்கு வழங்கப்பட்ட எந்த புலன் வழியாக மனதை அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியும்னா மனதை மனதால் தான் புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ முடியும். மனதை மனதால் தான். ஓகே ஓகே சார். ஓகே. எழில் சொல்லுங்க. சார் கேக்குதுங்களா சார் நான் பேசுறது? கேக்குது. சார் இப்ப வந்து நீங்க சொல்றீங்க மனம்தான் உடல்ல எந்த ஒரு வலிகளோ இல்ல குறைகளோ வர்றதுக்கு காரணம்னு சொல்றீங்க இல்லைங்களா? அத எப்படி வந்து மருந்து இல்லாம இப்போ இந்த மனம் கொண்டே அதை இப்போ கண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து இப்போ கேட்ராக்ட் இருக்கு அப்படின்னும் போது அப்ப அந்த மனம்ங்கிறது எந்த இதை சரி பண்ணாக்கா அந்த கண் பிரச்சனைகள் தீரும்? இல்ல இப்ப கையில ஏதோ ஒரு இதுன்னா அந்த பிரச்சனைகள் எப்படி தீரும்? இது எப்படி சம்பந்தப்படுத்துறது? இல்ல முதல்ல அது உடல்ல ஏற்பட்டிருக்கிறதா மனம் வழியா ஏற்பட்டிருக்கிறதான்றத நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ தைராய்டு அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். இது உறுப்புல பாதிப்பு எதுவுமே இல்லை இல்லையா? அது ஒரு சுரப்பி. அந்த சுரப்பி சரியா சீரான நிலையில சுரக்கல. அதான குறைபாடு. ஆமாங்க. அப்ப இந்த சுரப்பி சரியான சீர்நிலையில செயல்படும்னா இதுக்கு மனம் வழியா தான் நடக்கும். இது மாத்திரை வழியா அங்க குணமாக்க முடியல இல்லையா? வருடக்கணக்காக மாத்திரை போகுது இல்லையா மருந்துகள். அதே போல சர்க்கரை அப்படின்ற ஒண்ணு உடம்புல வெளிப்படுது. அதாவது இங்க குறியீடுகள் நிறைய சொல்றாங்க. கால் பாத எரிச்சல், கண் பார்வை குறையும், உடல் மெலியும் அப்படின்றதெல்லாம். இது வந்து ஒரு செரிமான குறைபாடு தான். இது ஒரு செரிமான குறைபாடு. அப்ப செரிமானம் எதன் வழியா நடக்குது அப்படின்னா, செரிமான மண்டலம் உடல்ல தான் இருக்கு. ஆனால் அந்த செரிமான மண்டலத்தில் சுரக்கக்கூடிய அந்த உணவை நொதிக்க செய்யக்கூடிய அமிலங்கள் சுரப்பதே மனதினுடைய வழியாக தான் சுரக்கும். நல்லா ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பசியே ஏற்படாது. அதிக மகிழ்ச்சியில இருந்தாலும் பசி ஏற்படாது. அப்போ இது எல்லாமே மனம் சார்ந்துதான் இந்த சுரப்பிகள், அமிலம் எல்லாமே சுரக்குது. இப்போ கண்ல நீங்க கேட்டிருக்கிறது கேட்ராக்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்கன்னா, இது உடல்ல தான் வெளிப்படுது. ஒரு திரை மறைப்பு, அந்த ஒரு கால்சியம் லேயர் அது. இல்லையா? கால்சியம் லேயர் தான் அது. கேட்ராக்ட்ன்றது ஒரு கால்சியமோட லேயர். அதிகமான சுண்ணாம்பு சத்து, கால்சியம் நம்ம எடுத்து சாப்பிடக்கூடிய பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் உடம்புல அளவுக்கு மிகுதியா சுண்ணாம்பு சத்து மிகுந்துருச்சுன்னா அது கழிவா வெளியேற்றும். அந்த கழிவு தான் கண்புரை, கண் திரை. அது அந்த கேட்ராக்ட்ன்றது. அதை மீறி வெளிப்படுத்துறது சிறுநீரக கற்களா வெளிப்படும். இப்படி வெளிப்படும். அப்ப இது உடல் ரீதியாக ஏற்பட்டிருக்க வெளிப்பாடு. இப்ப முதுகு தண்டுல பிரச்சனை, இது உடல் சார்ந்தது. நான் எங்கேயோ நடக்கும்போது எனக்கு ஒரு இடத்துல ஆணி குத்திருச்சுன்னா உடல் சார்ந்தது. கையில நான் கத்தியில கிழிச்சுக்கிட்டேன் அப்படின்னா உடல் சார்ந்தது. இது உடல் சார்ந்தது நேரடியா நம்ம உடல்ல போய் தான் நம்ம தீர்வு அதை பண்ணிக்கணும்.
கால்சியம் உடல்ல லேயர் ஏற்பட்ட இல்ல, கேட்ராக்ட்ங்கிறது ஒரு கால்சியம் லேயர்னு ஒரு லேயர் சொல்றீங்க. தான் கண்ணுல ஆ ஏற்பட்டிருக்கிறது. ஆ ஆமா, கால்சியம் லேயர் தான் அது. அதோட உடல்ல நின்றுச்சு, அதிகமான எனக்கு கேட்கல. உடல்ல அந்த கால்சியம் லேயர் தான் அது. ஒரு லேயர் இருக்கும். அத ஆப்ரேட் பண்ணி எடுப்பாங்க. ஆ அதானே அத நீக்கி விடுறாங்க. இது ஆமா. எப்படி என் கண்ணுல அது ஏற்பட்டது? இப்படியே நீங்க ஒவ்வொன்னா அது ஏற்படுறதுக்கு உண்டான மூலத்த நீங்க போய் கண்டுபிடிக்கலாம். இது நம்ம செய்த தவறுனால தான் அது ஏற்படும். ஆமா. அதை எப்படி சரி உணவு பண்ணிக்கிறது? ஆமா. ம் பால் பொருட்கள் அதிகமா எடுக்கிறதோ, ம் சரி பண்றது இங்க இந்த துறையில அறுவை சிகிச்சை செஞ்சு அத அகற்றுறாங்க. ம் அ இது இப்படி அறுவை சிகிச்சை இல்லாம மிக எளிமையா அத அகற்றிக்கலாம். அதுக்கு ஓஹோ. ம் நம்ம இதுல இந்த நேந்திர பூண்டு தைலம் அப்படின்ற ஒண்ணு கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகள்ல ஓகே. அது ம் கிடைக்கக்கூடிய ஒரு பூண்டு. ம் இந்த பூண்ட அவங்க நல்லெண்ணெயிலயோ, தேங்காய் எண்ணெயிலயோ போட்டு வெயில்ல வச்சு வச்சு எடுக்கும்போது, அது ஒரு பச்சை வண்ணத்துல அந்த எண்ணெய் மாறும். ம் அதே அததான். அத எடுத்து நம்ம கண்ல இரவு ம் தூங்கும்போது ஒரு 15 நாட்களுக்கு 2 வாரமோ, இல்ல 3 வாரங்களுக்கு விட்டுட்டே வந்தோம்னா, அந்த லேயரே உறிஞ்சு அது வந்துரும். ம் அவ்வளோ எளிமையா அது நெறைய பேருக்கு நான் பரிந்துரை செய்து நெறைய பேருக்கு அது சரியும் ஆயிருக்கு. ஓகே. ம். ஒரு நிமிஷம். இப்போ இது வந்து மருத்துவம் சார்ந்து போகுது இல்லைங்களா? அப்படி இல்லாம உணர்வு பூர்வமாவே நம்ம இத வந்து சரி பண்ண முடியுமா? இது உடல்ல வெளிப்பட்ட உணர்வு பூர்வமா நீங்க இருந்தீங்கன்னா, ஆ இந்த லேயர் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்காது. ஃபார்ம் ஆயிருக்காது. ஓகே. ம். இப்ப புரிஞ்சிருச்சு உணர்வுபூர்வமா புரிஞ்சிருச்சு. உணர்வுபூர்வமா இருக்கும்போது, நம்ம ம் ஒரு உணவு பொருள ஏதோ ஏன்னா ம் இன்னைக்கு உணவு என்பதை விட இன்னைக்கு சத்துக்களின் அடிப்படையில தான் உணவுகள் எல்லாருமே சாப்பிடுறாங்க. ம் இதுல இது இவ்வளோ நியூட்ரிஷன் இருக்கு, இவ்வளோ கலோரிஸ் இருக்கு, இது சத்து ம் உள்ளது. இப்படி ம் சத்துக்கள தேடி தேடி அதிகமா எடுக்கிறதோடைய விளைவு தான் இது மாரியான விளைவுகள். ஓஹோ. ம். இப்ப நம்ம உணர்வு ரீதியா இருக்கும்போது இது தவறு. நமக்கே உணர்த்தப்படும். இது அதிகமா இவ்வளோ ம் எடுக்கக்கூடாது. ஓகே. இது வந்து ஒரு அறியாமையில நம்ம ஏதோ ஒண்ணு இது பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது. அறியாமைன்ற வார்த்தையே மனிதர்கள் பயன்படுத்தவே கூடாது. ஓ. ஆ ஏன்னா, அறிவு மிகுதி மனித ஆ இனத்துக்கு. ஆமா ஆமா இ ஆமா. அ இது ஒரு ஒரு மாட்டுக்கு இந்த கால்சியமே பால்ல இருந்து தான் வருது. அந்த மாட்டுக்கு ம் கேட்ராக்ட் வருதா? இல்ல இல்லையே. வேற எந்த இல்ல. உயிரினுக்குமே எதுவுமே வர்றதில்லையே. ஆமா. அ ஏதோ ஒரு நோய் வரும், ம். தாக்கும். அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். இல்லன்னா ஆமா இறந்துரும். அவ்வளோதான். ஆமா ம். ஆமா. அ இங்க நம்ம தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அறியாமை ம் அப்படின்ற வார்த்தை தப்பிச்சுக்கிறதுக்காக பயன்படுத்துறது. ஓஹோ. நம்ம செய்யற தவறை மழுப்புறதுக்காக பயன்படுத்துறது தான் அறியாமைன்ற ஒரு சொல். ஓகே. ஆ ம். எல்லாருக்குமே உணர்த்தப்படுது. வழிகாட்டுதல்கள் உள்ளுணர்வுல உணர்த்தப்படுது. ம் அதை நம்ம உணர்ந்து அதன்படி வாழல. அதான். ம் ஓகே. ம். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். நன்றி. சொல்லுங்க மரகதவள்ளி. உங்க வாய்ஸ் சரியா வரல. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, கேக்குது. எப்படி சார் நீங்க இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க சார். ம். சொல்லுங்க. ரொம்ப வருடங்கள் ஆச்சுல்ல? ஆமாங்க சார். ஐயோ! ஆமாமா. எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஏன் ஆமா நல்லா சார். ஞாபகம் இருக்கு. நீங்க இந்த பழ உணவு திட்டத்துல ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெறைய நம்ம ஆரோக்கிய மரபு வாழ்க்கை, எண்ணெய் செதுக்கும் கலை, ஆமா, ஆமா, சர்க்கரை ஆமா. அப்படியே எல்லாம் ம், ஒண்ணொண்ணா ம். போயிட்டோம். எனக்கு இது ரொம்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து நன்றியுணர்வு இது எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். இப்ப யாராவது ஒருத்தர் ஒரு விஷயம் ஷேர் பண்றாங்க, ஒரு மனசுல ஏதோ கஷ்டங்கள் அப்படின்னு ஷேர் பண்றாங்கன்னு வரும்போது, அது வந்து நீங்க இப்ப சொன்னதுதான் எனக்கு அது ரொம்ப உள்ள போயிடுது. அது என்ன ஆகுதுன்னா, அது ம். அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் குடுத்தாலுமே கூட, அவங்களுக்கு உண்டான பாதிப்புகள் எனக்குள்ள வந்துருது. இப்போ அது உண்மையில எப்படி எப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். இடைநிலையா வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எதார்த்தமான அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது ஒரு ஆன்லைன் மீட்டிங் இருக்கு. அப்படியே ஜாயின் பண்ணேன் நான். கரெக்ட்டா நீங்க அந்த ம், டாபிக் ம். போட்டுட்டு அப்பதான் நான் ஜாயின் பண்ணேன்.
அது ம். ஏதோ சொல்யூஷன் குடுக்குறோம். பட் ஆனா வந்து அந்த விஷயம் வந்து என்ன ரொம்ப பாதிக்குது அது. அது பிசிக்கலா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்ல மன ரீதியான ஏதாவது உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, அது எனக்குள்ள ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. அது நான் இன்னும் அத எப்படி ஸ்டடி பண்ணிக்கிறதுன்றது எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க சார். அதுதான் இப்ப இதுல சொன்னனே, அது மாரிதான். நீங்க அத உள்வாங்கக் கூடாது. அதாவது உள்வாங்கக் கூடாதுன்னா, இப்போ நான் அதுல சொன்ன மாரிதான். யாருமே சந்திக்கக் கூடாது. அப்புறம் நான் ஒரு தனித்து வாழணுமா? அப்படின்ற கேள்வி வரும். சக மனிதர்கள் ஆறுதல் தேடி சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு தோள் தேடுவாங்க. தன்னுடைய வார்த்தைகள யாராவது கேட்க மாட்டாங்களா? அப்படின்னு ஏங்குவாங்க. அது உண்டு. அ அப்படி ஏங்கும்போது, அதாவது உண்மையிலேயே அது அந்த மாரி ஏக்கம் உள்ளவர்கள் நெறைய பேர். அது இல்லாம பார்க்கிறவங்கள்ட்டலாம் சொல்றது வந்து புலம்பல். அது புலம்பல். அது கேட்டோம்னா நம்ம அந்த நேரமே நம்ம சோர்வடைவோம். அ நமக்கு சோர்வு வந்துரும். அந்த புலம்பல்காரர்கள்ட்ட மட்டும் இருக்கக்கூடாது. அவங்க பார்க்குற நேரம்லாம் இதையே சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் இதோட பத்தி புலம்பிட்டே இருப்பாங்க. அது இல்லாம ஏதோ ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு தேடுதல் உள்ள நபர்கள் தான் நமக்கு இணைக்கப்படுவாங்க. அப்படி அப்படிதான் எல்லாரும் இணைக்கும்போது வேணும்னு அவர்கள் ஃபோன் பண்ணுவாங்க. ம். உங்ககிட்ட பேசும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கரெக்ட்டா இருக்கு. பட் ஆனா அது அவங்க சொல்ற ப்ராப்ளம் வந்து எனக்கு அஃபெக்ட் ஆகுது. அதுதான் எனக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு டைம்ல ஒரு பயமே கூட வந்தது. அ இது கரெக்ட்டா தப்பா நம்ம செய்றது. அவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு. ஆனா எனக்கு வந்து பிசிக்கலாவும் சம்டைம் அதே மாரி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அது எனக்கு அஃபெக்ட் ஆகும்போது கொஞ்சம் பயம் வந்தது எனக்குள்ள. ஆமா. அவங்க சொல்லிட்டு போன உடல் சார்ந்த விஷயங்கள வேதனையோட சொல்லும்போது, அது ரொம்ப உள்வாங்குனீங்கன்னா, உங்க உடல்லயும் அந்த விளைவுகள் ஏற்படும். ஆ அப்படிதான் ஆமா. அது வாங்கவே கூடாது. அதுக்கு தான் நம்ம குடுக்குறோமே. திரும்ப திரும்ப நான் உங்கள்ட்ட வலியுறுத்தி மறுபடியும் மறுபடியும் நீங்க எத்தன தடவ அ சலிச்சுக்கிட்டாலும் அத நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு குடுக்குறதே இந்த ஆத்ம சுத்தின்ற ஒண்ணு தான். அது மிகப்பெரிய பொக்கிஷம் உங்களுக்கு. அதுல ஏன்னா இப்படி அந்த அவங்க சொன்ன குறைகள் நீங்க கேட்டு அவங்க உடம்புல என்ன பிரச்சனைகள் இருந்தோ, அது உங்க உடம்புலயும் வெளிப்படுதுன்னா, அது முழுமையா உங்க ரத்தத்துல கலக்குதுன்னு அர்த்தம். அதனுடைய அவங்களுடைய அ வருத்தங்கள் அதெல்லாம் நீங்க உள்வாங்கும்போது, அது ஒரு அணுவா உற்பத்தியாகி ரத்தத்துல உருவாயிடும். முதல்ல நம்ம ரத்தத்துல தான் அது உருவாகும். இத வந்து நீங்க ஒரு தேன் கூடு மாரி நெனச்சுக்கோங்க. இத நல்லா உள்வாங்குங்க நான் இப்ப சொல்றத. ஒரு தேன் கூடு. நீங்க உங்க ஒரு ஒரு தேனீ வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நீங்க அதுக்கு ஒரு பெட்டி செய்யணும். பெட்டி செஞ்சு வச்சுட்டு, எப்படி வரும்? வெறும் பெட்டி செஞ்சு வச்சா தேனீக்கள் வந்துருமா? வராது. நீங்க ஒரு தேன் பண்ணைக்கு போயி, ஒரு ராணி தேனீய நீங்க வாங்கிட்டு வரணும். ராணி தேனீ மட்டும் வந்தா போதும். மொத்தமா நீங்க தேன் கூட்டத்த வாங்கிட்டு வர வேண்டாம். ஒரே ஒரு ராணி தேனீ வாங்கிட்டு வந்து அந்த கூண்டுல வச்சுட்டீங்கன்னா போதும். மறுநாள் காலையில கூட அவ்வளோ தேனீக்கள் அங்க இருக்கும். இதுதான் தேன் வளர்ப்போட முறையே. தேனீ வளர்ப்பு அப்படின்றதுக்கு நீங்க முயற்சித்தீங்கன்னா, இதான் வழி. இதே போல ஒரு நபர் உங்களிடம் வந்து தன்னுடைய வருத்தங்களையும், இதையும் சொல்றாரு அப்படின்னா, நீங்க அத முழுமையா உள்வாங்குனீங்கன்னா, அந்த ராணி தேனீ உங்க ரத்தத்துல வந்து உட்காந்தாச்சு. இதற்கு இணையா தேனீக்கள் நெறைய வரணும் இல்லையா? நீங்க மறுநாளும் அந்த நபர அதுக்கு அந்த தேனீக்கள் அடுத்தது நெறைய வந்துரும். அது கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த அணு 1 உருவாயிருச்சு. அது தன்னோட இனத்த வளர்க்கணும். வளர்க்கணுன்னும்போது, இது போன்ற சம்பவங்கள், நீங்க ஏதோ ஒரு திரைப்படம் பார்க்குறீங்களோ, இல்ல ஏதோ இன்னொரு நபர யாரோ சந்திக்கிறீங்கன்னா, அவரும் இதே மாரி ஒரு குறைய சொல்லுவாரு. "நேத்து இவங்களும் இதே சொன்னாங்க. அவன மாரியே இவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு." இது இன்னும் உறுதியாகுதா? உறுதியாக அது உள்ளுக்குள்ள அந்த இனம் பெருக ஆரம்பிக்கும். ரத்தத்துல அந்த அணுக்கள். பெருக, பெருக, பெருக அதன் பிறகு அதுங்களுக்கு உணவு வேணும். அதுங்க தன்னோட இனத்தையும் பெருக்கணும். தான் உயிரோட இருக்கணும். இல்லையா? அந்த உணவுக்கு என்ன வேணும்? நீங்க அத பத்தியே சிந்திக்கணும். உங்களுடைய சிந்தனை அந்த மனிதர்கள பத்தியே, ஐயோ! இவங்க என்ன பண்ண போறாங்க? இவ்ளோ கஷ்டப்படுறாங்களே! ஆ நம்ம பண்ணா கூட இவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. இப்படிலாம் திரும்ப திரும்ப அந்த நபர நெனைக்க நெனைக்க இதுதான் அந்த
இருக்கக்கூடிய அணுக்களுக்கு உணவு. அது இன்னும் நல்லா தன்னோட இனத்த பெருக்கி, உங்க ரத்தம் முழுவதும் அது அ வியாபிச்சு, இதன் பிறகு ஒரு உறுப்புல போய் தேங்கும். அப்ப அந்த உறுப்பு பாதிப்படையறத நம்ம வெளிப்படுறது நோயின்னு சொல்றோம். பிணி அப்படின்னு பிடிச்சிருச்சு. பிணின்னா ஒரு உறுப்புல போய் பிடிக்கிறது. நோயா இருந்தது உங்க மனசுல. அது இங்க இந்த அணுக்களா உருவாகி தன் இனத்த பெருக்கி, அது மொத்தமா ஒரு இடத்துல போய் அமர்ந்து, ஒரு உறுப்புல அமரும்போது அது பிணி அப்படின்றது தான் அந்த வார்த்தை. இது உங்க உடம்புல வெளிப்படும். இதுக்கு நீங்க மருத்துவம் பார்த்தாலும், முதல்ல ரத்தம் அசுத்தமாயிடுது. அதுக்கு ஆமா. தான் ஆத்ம சுத்தியில என்ன சொல்றோம்? என்னுடைய தாய் தந்தையரோட அருளும் ஆசிரும், மகரிஷிகளுடைய அருளும் ஆசிரும், துருவ நட்சத்திரத்தோட பேரருளும் பேரொளியும் என் உடல் முழுவதும் படர்ந்து, எனது இரத்த நாளங்களில் கலந்து, என் இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ அணுக்கள், இப்ப நான் சொன்ன அணுன்றது ஜீவ அணு, ஆமா. ஜீவ ஆன்மாக்கள். அது ஒரு பெரிய விளக்கம் இருக்கு. அது நம்ம இன்னொரு வகுப்புல நான் அத சொல்றேன். இந்த அணுக்கள் சரி. பெறணும். எத பெறணும்? மகரிஷிகளுடைய ஆசீரும், என்னுடைய தாய் தந்தையரோட ஆசீரும், துருவ நட்சத்திரத்தோடைய பேரருள் பேரொளியும் அந்த சரி. அணுக்கள் பெறணும்னும்போது, ஏற்கனவே உருவாக்கின இந்த தீய அணுக்களுக்கு உணவும், சத்தும் போகாது. ஏன்னா நீங்க வந்து வருத்தப்படல. இப்ப நீங்க பாசிட்டிவா உள்ள எடுக்குறீங்க இல்லையா? கேக்குதா? ஆமா. அந்த கேக்குதுங்க அந்த சார். ஆ உணர்வுகளை நீங்க எடுக்கும்போது, அதுவும் ஒரு அணுவா உள்ள உற்பத்தி ஆகும். நல்ல உணர்வு நிலை உள்ள நல்ல அணு உள்ள உற்பத்தி ஆகுதா? ஓகே. ஆமா. உற்பத்தி அதற்கும் அதுவும் தன்னோட இனத்த பெருக்கும். தன்னோட இனத்த பெருக்கணும். தனக்கு உணவும் வேணும். அப்படி அந்த நிலைக்கு வரும்போது, நீங்க திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன் உங்கள்ட்ட. ஒவ்வொரு நாளும் நீங்க இரவு படுக்க போம்போதும், காலை விழித்த பிறகும் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சலிப்பு, சஞ்சலம்லாம் ஏற்படுதோ, வருத்தங்கள் ஏற்படுதோ, அப்பொழுதெல்லாம் இந்த உணர்வு நிலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, எனக்கு மகரிஷிகளுடைய உணர்வுகள் என் உடல்லயும், ரத்தத்திலயும் கலக்குதுன்ற ஒரு உணர்வு எடுத்தீங்கன்னா, இந்த நல்ல அணுக்களுக்கு உண்டான உணவு புகட்டுவது அதுதான். அது தன்னோட இனத்தையும் பெருக்க பெருக்க, இந்த தீய அணுக்களுக்கு உண்டான உணவும் கிடைக்காது. இது தன்னோட இனத்தையும் பெருக்க முடியாது. அப்போ இந்த உடல்ல நம்ம இருப்பது வீண். இங்க ஒண்ணுமே நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி உங்க உடல் விட்டு வெளியில வந்துரும். வெளியில வந்த அணுக்களை சூரியன் தன்னுடைய கதிர்கள்ல பொசுக்கிடும். இப்போ உங்களுக்கு இருந்த நோயோ, பிணியோ தானா சரியாயிடும். இது மனம் வழியாக, உணர்வு வழியாக நடப்பது. இது புரியுதுங்களா? ரொம்ப நன்றிங்க சார். ஆமா. இந்த அப்போ பெரிய விஷயத்துக்கு பிரபஞ்சம் இன்னைக்கு ஒரு நல்ல பதில குடுத்துருக்கு. ம். இப்படி அந்த ரொம்ப வ மரு எதார்த்தமா தான் பார்த்து அட்டெண்ட் பண்ணேன் நானு. ம். இந்த பிரதோஷம் அப்படின்றது இதுதான். இது வரும்போது நம்ம இந்த உணர்வு நிலை அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போதே, நமக்கு உள்ள போற மாரி தெரியுதுன்னா, உடனே நமக்குள்ள மனதுல இந்த உணர்வ உள்ள எடுக்கணும். அவங்கள்ட்ட பேசிட்டே இருப்பீங்க. ஆனா இந்த உணர்வ எடுத்துட்டே இருப்பீங்க. இது உங்கள சுத்தி காக்கக்கூடிய ஒரு கவசம் இது. ஒரு ஷீல்டு. கண்டிப்பாங்க சார். அத பொக்கிஷமா அத வச்சுக்கோங்க. அது உணர்வு. அது மந்திரமோ, ஜெபமாவோ இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்க எப்படி வேணா வார்த்தைகள போடலாம். நான் இப்படிதான் இத சொல்லணுமோ அப்படின்னு கிடையாது. சும்மா ம். உள்ள நெனச்சா போதும். அப்படியே எனக்குள்ள வருது. என் உடலுக்குள்ள அப்படியே பரவுது. என் ரத்தத்துல எல்லாம் அந்த உணர்வு நிலைகள், மகரிஷிகளுடைய ஆசீர்வாதமும், துருவ நட்சத்திரோட உணர்வுகளும் எனக்குள்ள என் ரத்தத்திலே கலந்து என் ரத்தமே தூய்மை ஆகுது அப்படின்னு சும்மா அப்படி உணர்வா நெனச்சீங்கன்னா போதும். அதுதான் உண்மை. இத கண்டிப்பா. ஏன் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இது புலன்கள் வழியா தெரியல. இப்போ அ நீங்க கண்ண மூடி, நல்லா அப்படியே ஒரு அ நாற்காலியில சாஞ்சு, ரொம்ப நிதானமான ஒரு நிலையில ஒரு எலுமிச்சம்பழத்த மனசுல கொண்டு வாங்க. அத நீங்க கையில எடுத்து, அத ஒரு கத்தியில நறுக்கி, அத 2ஆ பிளந்து, அத உங்க கைகளால நசுக்கி, அது சொட்டு சொட்டா சொட்டுறத நீங்க உங்க நாக்குல சொட்டி, அத அப்படியே சுவைக்கிறீங்க. இத நினைக்கும்போதே எவ்வளோ எச்சில் உள்ள ஊறும். ஆமாங்க சார். கண்டிப்பா வருது. அந்த பொருளே கையில இல்ல. ஆனால் இந்த உணர்வ நீங்க எடுக்கும்போது, உங்க உடல்லயே ஒரு மாற்றம் ஏற்பட்டு, உங்க
உங்க வாயில இருந்து அந்த உண்மையிலேயே சார். உமிழ்நீர் எவ்வளவு சுரந்து அதை முழுங்குறோம். அப்போ ஆமா. அதே போலதான் இந்த உணர்வுகளும். மகரிஷிகளுடைய ஆசீர்வாதமும் துருவ நட்சத்திரம் வருது. அந்த இதை நான் என் புருவ மத்தி வழியா என் உடம்புல கலக்குறேன்ற உணர்வை முழுமையா எடுத்தீங்கன்னா அதுதான் உள்ள நடக்குது. இதை நம்ம மறுக்கிறோம். ஏன்னா இங்க நெகட்டிவ நிறைய எடுத்து வைக்கிற பதிவுகள் தான் எல்லாத்தையுமே இருக்கு. தீயதை உடனே நம்பக்கூடியதும், உடனே அதுக்கு ஆட்படுற நிலை தான் இன்னைக்கு உள்ள மனிதர்கள்ட்ட நிறைய பேர்ட்ட இருக்கு. இப்ப நீங்க ஒரு கடவுளை வணங்குறீங்க, ஒரு தெய்வத்தை வணங்குறீங்க அப்படின்னா, இதுதான் எனக்கு அப்படின்னு வணங்குற தெய்வமே ஒரு நாள் நீங்க யாரும் இல்லாதப்ப வீட்டுல தனியா இருக்கும்போது நேரா வந்துருச்சுன்னா, பயம் வந்துருது. வந்து உங்களுக்கு எல்லாம் பேசிட்டு, அருளையும் ஆசிரியம் வழங்கிட்டு மறைஞ்சுட்டாங்க. இதை மறுநாள் உங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா, உங்கள நம்புவாங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. பைத்தியம்ன்றுவாங்க. இதே ஆமா. யாருமே இல்லாத நாள் ஒரு நாள் ஏதோ கருப்பா ஒரு ஒரு உருவத்த பார்த்து பயந்து மயக்கம் போட்டு விழுந்து, மறுநாள் காலையில தான் நீங்க கண் விழிச்சு பார்த்து சரியாச்சுங்கிறத, இதே மாரி உங்க கூட இருக்கவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா, அத நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்களா? அது நம்புவாங்க நம்புவாங்க. சார். அத நம்புவாங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் உங்களுக்கு பண்ணுவாங்க. இந்த மனநிலை இப்ப இப்படிதான் இருக்கு. அதனால இந்த உணர்வுகளை முழுமையா இந்த ஆத்ம சுத்தின்ற உணர்வை நீங்க உங்க வாழ்க்கையில எடுக்க 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 உங்களோட இப்ப உங்கள்ட்ட வந்து பேசுற மனிதர்களை விட நீங்க இந்த நிலைக்கு இந்த ஆத்ம சுத்தியை உணர்ந்து நல்ல உணர்வு எடுக்கும்போது இன்னும் நிறைய மனிதர்கள் உங்களை வந்து சந்திப்பாங்க. அது இறையோட நிகழ்வே அப்படிதான். ஒரு மனிதர் தனக்குள் மலர்ந்து விட்டால், இப்ப ஒரு பூ மலர்ந்து மனம் வீச ஆரம்பிச்சுன்னா, அதை நோக்கி எத்தனை தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள்லாம் வருது. ஆமா சார். இல்லையா? அது போல ஒரு மனிதர் தனக்குள் அந்த உணர்வு நிலையில மலர்ந்தால், இப்பொழுது உங்கள்ட்ட வந்து சந்திச்சு அவங்களோட குறைகள சொல்ற மனிதர்களை விட, அப்ப மிக அதிகமான மனிதர்கள் உங்களோட இணைக்கப்படுவாங்க. அவர்கள் எல்லாத்துக்கும் ஆறுதல் குடுத்து, அரவணைச்சு வழிநடத்தக்கூடிய ஒரு நிலைய இறை உங்களுக்கு வழங்கும். அந்த வழங்கல் என்பது இறை தன்னுடைய பணியாளரா உங்கள நியமிக்குது. நல்லது. அதுதான். அது அரவணைச்சு வழிநடத்துற ஒரு வேலைய உங்களுக்கு குடுத்து அத பண்ண சொல்லுது. நன்றி, நன்றி. இல்லையா? ம். ரொம்ப அதனால நன்றி. ஆத்ம சுத்திய கண்டிப்பா, கண்டிப்பாங்க சார். உணர இன்னைக்கு செய்யுங்க. இருந்து சரி, ரொம்ப சரி. நன்றி. நன்றி, நன்றி. நன்றி சார். மாஸ்டர் கிருஷ்ணமூர்த்திங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ற ஆப்ஷன் தெரியலன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? அன்மியூட் பண்ணுங்க. ஓகே. சங்கவி பேசிட்டு வரட்டுமா? ஓகே மாஸ்டர். சங்கவி. சார் மனதை எப்படி சார் மனதா வச்சுக்க முடியும்? அது ஒண்ணு ஃபியூச்சர் பத்தி அதிகமா திங்க் பண்றோம். இல்லையா பாஸ்ட்ட பத்தி அதிகமா திங்க் பண்றோம். பிரசன்ட் கம்மி தான். இது 2யும் கம்பேர் பண்ணும்போது பிரசன்ட் ரொம்ப கம்மி. அப்போ எப்படி அத பிரசன்ட்டா வச்சுக்க முடியும்? பிரசன்ட்டா வச்சுக்க முடியறதுக்கு தான் நெறைய பயிற்சிகள், மனதோட பயிற்சிகள் நெறைய குடுக்குறாங்க. அப்படி நான் அதுல போனாலும் யாருக்காவது பிரசன்ட்‌க்கு வருதான்னா, வராது. வர கண்டிப்பா ஆமா. வராது. ஆமா. அப்போ அ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மனதை வேடிக்கை பார்க்கணும். தள்ளி நின்று 3வது நபராக இருந்து நம்மள வேடிக்கை பார்க்கணும். மனதோடையே சார்ந்து இருக்கும்போது, அது ம். அ அ எதிர்காலத்த நினைக்குதோ, இறந்த காலத்த நினைக்குதா? அப்படின்ற ஒரு நிலையில நீங்க தள்ளி நின்னு பார்த்தீங்கன்னா, அது ம். தன்னை உத்து பார்க்குறாங்க, தன்னை உணர்றாங்க அப்படின்னும்போதே, அது தன்னுடைய உணர்வலைகள சுருக்க ஆரம்பிக்கும். ஆ. ஓகே சார். சுருக்கி நிகழ்வு காலத்துக்கு வரும். இது ஒரு நல்ல ஒரு செயல்முறை. இது சின்ன ஒரு செயல் தான். இது பயிற்சிலாம் கூட கிடையாது, நான் சொல்றது. ஆ. இப்படி நம்மள்ல இருந்தே விலகி இத வேடிக்கை பார்க்கறது. இது இப்ப நீ என்ன நெனச்சிட்டு இருக்க நீ? ஓ! ஆ. ஏற்கனவே முடிஞ்சத நெனைக்கிறியா? சரி என்னலாம் வேணும் உனக்கு? எவ்வளவு தூரம் நெனைக்கிறியோன்னு நெனச்சு பாரு. அத ஒரு அப்படின்னு ஆள் மாரி ட்ரீட் பண்ணு. ஆ ஒரு நபர் மாரி அத நெனச்சு, அத வேடிக்கை பார்க்கணும்.
சரி ஆ, நீ ஃபியூச்சரை நினைக்கிறியா? ஃபியூச்சரை நினைச்சு பயப்படுறியா? நடுங்குறியா? நீ அதுல ஆ, எனக்கு இன்னும் அச்சங்களை கொண்டு வரியா? நீ கொண்டு ஆ, வா. நீ எவ்வளவு தூரம் நீ கொண்டு வரேன்னு பார்க்கிறேன். அப்படி. ஆ. இப்படி இந்த கண்டிப்பா. இது ஒரு சின்ன செயல். இதுக்கு ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம். ம். ஆ, இதை நீங்க செய்ய செய்யவே அது ஆனா அப்பப்ப நம்ம ஒரு இத உள்ளுக்குள்ள சொல்லலாம். நான் இயல்பாக இருக்கிறேன். மனம் நீ நிகழ்வில் இரு, நிகழ்வில் இரு அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ள அத சொல்லி சொல்லிக்கலாம். ஆ இத அதான் சார் இது தூங்குறப்போ கூட இப்போ மனம் வந்து ஓய்வு எடுக்கும்னு சொல்லுவோம். தூங்குறப்போ கூட கனவுல அது ஒரு ட்ரீம் வேர்ல்டு மாதிரி வருது. காலைல எந்திரிச்சு பார்த்தோம்னா, யோசிக்கிறோம். என்னமோ கனவு வந்துச்சு. ஆனா நம்ம தூங்குனோமா இல்லையா? நமக்கே ஒரு டவுட் ஆயிடுது. அப்ப மனம் வந்து ஓய்வே இல்லாத மாதிரியே இருக்கு. மனம் ஓய்வுலாம் எடுக்காது. மனம் ஓய்வு எடுக்குது அப்படின்னா, அது அது ஒரு பெரிய நிலை. அது ஓய்வு இல்ல. அது இறக்கும். மனம் இறக்கும். ஆ, நம்ம வகுப்பிலேயே கூட பேசணும் இல்லையா? ஆணவம், கன்மம், மாயை அப்படின்றது. ஆ, அ ஆணவம்ன்றது நான் அப்படின்ற தன்மையில இருக்கக்கூடியது. ம், நான்றதுன்னா, அது செருக்கோ, இருமாப்போ இல்ல. அது ம், எல்லா உயிர்கள்ட்டயுமே இருக்கும். ஒரு புல்லுக்கும் இருக்கும். ஒரு ம். நுண்ணுயிருக்கும் இருக்கும். மனிதர்ட்டயும் இருக்கும். எல்லார்ட்டயுமே இருக்கும். அந்த நானுன்ற ஒண்ணு இல்லன்னா, இங்க எதுவுமே இல்ல. ஆமா சார். அப்போ அந்த நான் என்ற ஒன்று மனம் வழியா தான் அது இருக்கும். ம், அது இயல்புலயே இருக்கக்கூடியது. அது தவறு இல்ல, குற்றம் அல்ல. அஹ், ம். இயல்பு. அப்ப அந்த நான் என்றதையும் அழித்து உயிரின் நிலையாகவே போகக்கூடிய நிலை, அந்த நிலைக்கு போம்போது நான்ற தன்மையும் அங்க அழிஞ்சிரும். ஆ, அதான் மனம் இறக்கும் நிலை. அந்த நிலைக்கு நீங்க வரும்போது, நீங்க உடலோட இருக்க மாட்டீங்க. ம். ம். அப்பதான் மனம் இறக்கும். மனம் ஓய்வு எடுக்கும் அப்டின்னா, நம்ப தூங்குறது வந்து மனதுக்கு தான். நம்ம இரவு தூக்கம் என்பதே உடலுக்கு இல்ல. உடல் இயங்கிட்டே தான் இருக்கு. ஆமா சார். அதுதான் ஆமா. கேட்கிறேன். அப்ப கூட வந்து ஏதோ ஒரு ட்ரீம், ஏதோ கனவுல அது ஒரு வேர்ல்டு மாரி. அதெல்லாம் எப்பயோ நடந்த மாரி. ஆனா காலைல எந்திரிச்சா, அதுல ஒரு வேர்ல்டு மாதிரி இருக்கு. காலைல எந்திரிச்சு இதெல்லாம் நடந்துச்சா? இப்படி ஒரு ம். விஷயம் திங்க் பண்ணவே முடியல. நம்ம தூங்குனோமா முதல்ல? அப்படின்னு நமக்குள்ளயே நம்ம கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா. அது இந்த கனவுன்றது இங்க நெறைய நம்ம பார்த்தது, நம்ம உள்ளுக்குள்ள எடுத்தது, இந்த விஷயங்கள் எல்லாம் கலந்து ஒரு கலவையா அது கொண்டு வந்து அ இரவுல தூக்கத்திலயோ, இதுலயோ அது காமிக்கும். ம். அதை பெருசா எடுத்துக்காம, சரி ஏதோ அது வந்து போட்டும். அது நல்லா தானே இருக்கு. அனுபவிச்சுட்டு அதிலும் அனுபவிக்கிறதுக்கும் மூழ்கக்கூடாது. அத ஒரு பொருட்டாவே எடுக்கக்கூடாது. அது ஒரு குறையாவும் நெனச்சுக்க கூடாது. அதை மிகையாவும் நெனச்சுக்க கூடாது. அந்த சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம இதுலயே இந்த தியானம் பண்ணோனே எனக்கு ஒரு ஒளி தெரிஞ்சது. அ ஒரு கலர் அப்படிலாம் வந்தது. இதெல்லாம் மிகைப்பாடுகள் தான். அப்படிலாம் தெரியாது. இறை உணர்தலுக்கு தான் நம்ம நகர்றோம். அப்போ இறைய ம். உணர்த்துறதுக்கு அது இந்த ஒளி, வெளிச்சம்லாம் காட்டாது ஒண்ணும். ம். ஆ. இது நம்மளுடைய மனதினுடைய உணர்ச்சி வசப்பட்ட மனநிலை. இது. மனமே உணர்ச்சிகளுக்கு ஆட்படும். ஆமா உணர்ச்சி, சார். உணர்வு இது வேறுபாடு நம்ம புரிஞ்சுக்கணும். ம். உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில அடிக்கடி எமோஷனல் ஆவறவங்கள பாருங்களேன். அவங்களுக்கு தான் கனவு அதிகமா வரும். ஆமா சார். ஆ. ஆமா. இப்ப நான் உன்னையே குறை சொல்றேன்னு நெனைக்க வேண்டாம். அந்த எமோஷனல் ஒரு ஒரு விஷயத்த அது மகிழ்ச்சியோ, துக்கமோ, உடனே ஆனந்தமோ, துக்கமோ எதா இருந்தாலுமே ஒரு நிதானமான நிலையில நம்ம எப்பவும் இருக்கணும்ன்றது தான். அங்க உணர்ச்சிக்கு வயப்பட்டோம்னா, அது மனதுல தேக்கங்களா போயி, அது இப்படி ஏதாவது ஒரு கலவைகள கொண்டு வந்து விரிக்கும் தன்னை. இது ஒரு கட்டத்துக்கு மேல உணர்வு நிலைகள் இதெல்லாம் பயணிக்க இதெல்லாம் சுத்தமா வராது உங்களுக்கு. ஓகே சார், ம ஓகே சார். அ உறக்கம் என்பது ஒரு மரணம் போல இருக்கும் அது. ம். ம். ஓகே சார், ஓகே சார். சரி, சரி. ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஆ.
ஹலோ. சொல்லுங்க. சார் வணக்கம் சார், நான் கந்தமணி அக்கா, பேசுறேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா. ரொம்ப நல்லா இருக்கேங்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க ஃபோன் பண்ணும்போது தான் வகுப்பு நடந்தது, அதான் கட் பண்ணேன். பிரியா நல்லா இருக்காங்களாங்க சார்? நல்லா இருக்கான். ரொம்ப சேட்டை தான் அதிகமா இருக்கு. நல்லா பேசுறான் இப்ப. சரிங்க சார், எனக்கு உங்க கிளாஸ் இப்ப கவனிக்கும் போது எனக்கு ஆழத்திற்குள் போனோம்ல, அது ஞாபகம் வந்துச்சு. எங்க போனீங்க? ஆழத்துக்குள் கிளாஸ் ருத்ரா சார் எடுத்த கிளாஸ். ஆமா, ஆமா, ஆமா. சரி, சரி, சரி. ஆமா. சார் நீங்க ரொம்ப நாளா எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி, சரி, நன்றி சரி. கேள்வி. நன்றி, நன்றிங்கம்மா. நன்றிங்க. தேங்க்ஸ். ம். சாரதா, நீங்க யாரோ சொன்னீங்களே, அவங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டீங்களா? ஆமா சார். இந்த கிருஷ்ணமூர்த்தி நான் உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். ம். சார் அன்மியூட் பண்ணிட்டேன். பேசுங்க. அவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். ஹலோ சொல்லுங்க. ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம். சொல்லுங்க. அவங்க முகத்தை பார்க்க முடியாதுங்களா? முகத்தையா? இல்லைங்களே, ஆ, நீங்க வீடியோ ஆன் பண்ணல. இருங்க இருங்க. உங்களை பாக்குறேன். சொல்லுங்க. உங்களுக்கு ஆடியோ வரல, திருப்பியும் அன்மியூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணிக்கோங்க. சாரதா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணுங்க. இப்ப ஓகேங்களா? இப்ப கேக்குது. 92 பேஜ்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேங்க உங்ககிட்ட. எப்ப? ஈரோடு பிரான்ச். சரி, சரி, சரி. ஒரு சொல்லுங்க. 7 பேர் வந்தோம் இல்லைங்களா? ஆம், ஆ, அந்த தீபாவளிக்கு முன்னாடியா? அந்த எம்எல்ஏ எக்ஸ்-எம்எல்ஏ ஆமா, ஆமா. பரமேஸ்வரம். ஆ, சிவசுப்பிரமணியம் அவர் சொன்னாரு. ஆமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ம். 12 வருஷமா இருந்த சுகர் இப்போ கியூர். ஓ, குணமாயிருச்சு. ஆமா, குணமாயிடுச்சு. அதுக்கு உண்டான அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு அந்த ஜெரீனா மேடத்துக்கும் உங்க குரூப்புக்கும் போட்டிருந்தேன். ஓ, சரி, சரி, சரி. டேப்லெட் எல்லாம் விட்டு உங்ககிட்ட வந்த நாள்ல இருந்தே அதுக்கு முன்னாடி இருந்தே டேப்லெட் விட்டாச்சு. ஆனா கியூர் ஆகாம இருந்தது. அங்க வந்து சுத்தமா கியூர் ஆயிடுச்சுங்க இப்போ. ஓ, சரி, இப்போ சரி, சரி. நார்மல் நார்மலா தான் இருக்கு. சுகர் ஒண்ணும் ஏறுறது இல்ல இப்போ. ம், ம், ம். சரி, சரி. ரொம்ப ஓ, நினைச்சு கூட பார்க்கலீங்க. வாழ்க்கையில மாத்திரை இல்லாம இருப்போமாங்கிறது ஒரு ஏக்கம் இருந்தது. ம், ம், ம். சரி, சரி, ஆ, சரி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாத்திரை சாப்பிடும் போதும் இதுதான் வாழ்க்கையான்ட்டு ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணேங்க. ம், ம். பிசினஸ் லாஸ் ஆகுதா, ப்ராஃபிட்ல இருக்குதா அதெல்லாம் இல்ல. மாத்திரை இல்லாம வாழ முடியுமாங்கிறது தான் ஒரு இதுல இருந்தேன். பரவாயில்லைங்க. ரொம்ப நல்ல அருமையா இருக்கு. சரி, நல்லா சரி, சரி. இருக்கிறேன். ம். ஆ, சரி. தைராய்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்க இருந்து நம்ம வீட்ல இருந்தே ஃபாலோ பண்ணக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இருக்கு. இந்த இணைய வழி வழிகாட்டுதல்னே ஒரு இது நம்ம செஞ்சுட்டு தானே இருக்கோம். இணைய வழியாவே அவங்களுக்கு எல்லாத்தையும் வழிகாட்டுறது, வீட்ல இருந்தே அவங்கள பாத் அ பயணிக்க வைக்கிறதுக்கு உண்டான இதுவும் இருக்கு. அது இவங்க சாரதான்னு இருக்காங்க இல்லையா? அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா, அவங்க அது முதல்ல ஆன்லைன்ல இணைய வழியா முதல்ல ஒரு ஆலோசனை கன்சல்டிங் பண்ணிட்டு, அதன் சரிங்க. பிறகு ஒரு தனி குழு ஒண்ணு உருவாக்கி, அதுல அட்மின் அவங்க அ ஆ, இருந்து அவங்க ஒவ்வொரு நாளும் அத வழிநடத்துவாங்க. அதுலயும் ஃபாலோ அது பண்ணணும். வந்து அது வந்து தைராய்டுக்கு மட்டுமே அந்த குரூப் இல்லைங்களா? குரூப்ன்னு இல்ல, எல்லாத்துக்குமே. இணைய வழி சரி, சரி. வழி நடத்துதல் அப்படின்ற ஒரு இதுவே நம்ம இதுல உண்டு. ம். ஓகே, ஓகேங்க. பண்ணுவாங்க. எந்த நாட்டுல இருந்தாலும், எங்க இருந்தாலுமே இணைய வழியாவே அவங்கள வழி நடத்தலாம். சரி, 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 சரிங்க. சரி, சரி.
இப்ப வந்து இதுல ஹேர் டயட்ல போயிட்டு இருக்கு. நம்ம ஃபேமிலி பொண்ணு வீட்ல எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டயட்டு? ஹேர் ஹேர் டயட். உங்க குரூப். பொண்ணு ஓ! பண்றா இல்லையா? ஹேர் கேர். ஹேர் கேர். ஓ! ஹேர் கேர். ஓ! சரி, ஹேர் சரி, கேர். சரி. ஹேர் கேர். ஆ, அது என்னுடைய மகள் அத வழி நடத்துறாங்க அது. ஆமா, ஆமா. ஆமா. நான்லாம் ஃபாலோ சரி, சரி. பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் 1 வீக் தான் ஆச்சுங்க. ஆமா, ஆமா. இப்பதான் துவங்குச்சு அது. ஆமா, ஆமா, ஆமா. சரி, சரி, சரி. ஓகேங்க. சரி. நானு ஆ. இங்க கடைக்கு கடையில இருந்து பேசிட்டு இருக்கேன் இப்போ. ஓ! சரி, சரி. எப்படியும் ஒரு 10 என்கொயரியாவது வந்துரும். என்னாச்சு உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. ம், ம், ம். ஆ இல்ல முன்னாடி சுகர் இருந்தது. இப்ப வந்து ஆரா டயட்ன்னு சொல்லி போய் ஒரு 15 கிலோ குறைச்சு, சுத்தமா மாத்திரை இல்லாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கு. குறைஞ்சது 5 பேருக்காவது டெய்லி சொல்லிட்டு இருக்கிறேன். அதுதான் இங்க பெரிய என்ன சங்கடமே. எல்லாரும் இந்த துக்கம் விசாரிக்கிற மாரி அப்படி கேட்பாங்க. ஆனா நம்ம ஆ, ஆரோக்கியமா இருக்கிறது நமக்கு தெரியும். ம். ஆமா. ஆமா. இல்ல அவங்க வந்து 20 வருஷமா அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க இதுல. இப்போ உடம்பு ம். இறங்குச்சுன்னா, "என்னாச்சுங்க இப்படி ஆயிடுச்சு?" அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கத்துல கேட்கறாங்க. ஆமா. அப்படிதான் கேட்பாங்க. ஆமா. ஆமா. அவங்களுக்கு வந்து விளக்கம் குடுத்து, "இந்த மாரி இருக்குது. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறேங்க. சரி, சரி, சரி. ரொம்ப சரிங்க. நன்றிங்க. நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க நன்றி. வளமுடன். நன்றி. ம். ம். அன்மியூட் பண்ணிக்கங்க. என்ன டிரைவிங்லயா? பார்த்து கார் ஓட்டிக்கிட்டே பேசுறது. அன்மியூட் பண்ணணும். மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். வணக்கம்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாஸ்டர். காலையில வகுப்பு வராம பயணம் போயிட்டு இப்பதான் திரும்புறீங்களா வீட்டுக்கு? மாஸ்டர் 3 நாள் ஆச்சு மாஸ்டர். 3 நாள் ஆச்சா? ஆமா சார். மாஸ்டர் ஒரு சின்ன மன வருத்தம். என்ன? என்ன ஆச்சு? சொல்லுங்க. இல்ல மாஸ்டர், இந்த 19வது பேஜ்ல வந்து நாங்க ரிப்ளை பண்ணல. அதுவா? அது மாஸ்டர், விடுங்க. அதுக்கு ஆமா தான் சார். இன்னைக்கு காலையில நான் வகுப்புல பேசினேன் இத பத்தி. அப்படியா மாஸ்டர்? ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு மாஸ்டர். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு உங்க மேலலாம் எந்த வருத்தமோ, இல்ல மாஸ்டர், எங்க கோவமே கிடையாது. சரி. அது ஒரு அதாவது உணர்வு நிலைகள் இந்த நிலைக்கு கொஞ்சமாவது அவங்க இப்போ ஆ உ உணர்ந்த விஷயங்கள உணர்த்த முயற்சிக்கிறோம், உணர்த்துறோம். அந்த உணர்தல்கள உள்வாங்கி அவர்களுடைய வாழ்க்கையிலயும், அவங்களுடைய மனதிலயும் ஏதாவது மாற்றங்கள் அ அவங்க வாழ்க்கை மேம்படுது. ஒரு மனிதர் தன்னை மேம்படுத்திக்கிறார் அப்படின்ற ஒரு இது எனக்கு தெரிஞ்சதுன்னா, அதுல அந்த நாள், அந்த நேரம் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன். நான் எப்பவுமே மகிழ்ச்சியா தான் இருக்கிறேன். அந்த அது வரும்போது இன்னும் மகிழ்ச்சி அதிகமாகும். வேற ஒண்ணும் இல்ல. இதனால ஒண்ணும் வருத்தமோ, கோவமோ எதுவுமே கிடையாது. மாணவர்கள் அப்படின்னும்போது, அது அ அரவணைச்சு வழி நடத்துறது தானே இது. அதுல கோவப்பட்டா என்ன இருக்கு? அதனால நான் இதுக்கு ரிப்ளை பண்ணுவீங்கன்ற எதிர்பார்ப்பும் என்ட்ட இல்ல. ம். சரி மாஸ்டர். சரி அ மாஸ்டர். ஆ இதுக்கு உங்களுக்குள்ள நீங்க உடன்பட மாட்றீங்களே! அப்டின்ற ஒரு ஆதங்கம் மட்டும் தான் இருக்குமே ஒழிய, வருத்தமோ, சரி கோவமோ மாஸ்டர். இல்ல. சரி மாஸ்டர். அதெல்லாம் சரி எதுவும் இல்ல. ம். மாஸ்டர், சரி, அது சரி. இந்த யோகா கிளாஸ் வர்றது உங்களுக்கு பாக்குறதுக்கு தான் மாஸ்டர் வர்றோம். ஆனா இது அன்வைட்டு போய் பேசிட்டு இருக்கீங்க. இதுவா? இது நம்ம உரையாடல் தானே! இதனால எதுக்கு அ இல்ல மாஸ்டர், இருந்தாலும் பார்த்தா தான் எங்களுக்கு அந்த நாள் வந்து திருப்தியா ஓடும். அது சரி. இப்ப அடுத்த வகுப்புலாம் வீடியோ கிளாஸாவே வச்சுருவோம். சரி மாஸ்டர். சரி. முடிஞ்சிருச்சு கிளாஸு. ம். சரி மாஸ்டர். சரி மாஸ்டர். சரி, சரி. சரி. சரிங்கப்பா. தேங்க்ஸ் ம். மாஸ்டர். சரி ஆ? தேங்க்ஸ். சரி. தேங்க்ஸ் மாஸ்டர். நன்றி. சரி மாஸ்டர். முடிச்சுலாங்களா? இன்னும் 9:30 ஆயிடுச்சு. நீங்களும் எல்லாரும் ஓய்வெடுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.
முடிச்சிடலாங்களா சாரதா? முடிச்சிடலாம் சார். சரி, கேள்விகள் சரி. இது ஹேண்ட் யாரும் இல்ல, முடிச்சிடலாம். முடிச்சுக்கலாம். சரி, சரி. நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்த சாரதாவுக்கும் நன்றிகள். மீண்டும் சந்திப்போம்.